வெல்கம் டு மை புக். இன்றைய அறிவியல் வகுப்புல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கெமிஸ்ட்ரி பாடப்பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் வந்து பார்க்க போறோம். இந்த போர்ஷன் ஆனது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 லெசன்ஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. முதல்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3 புக்ல 3rd லெசன்ல 3.2 பாருங்க உரங்கள்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பகுதியை நீங்க இந்த லெசனுக்கு கீழே படிக்கணும். இது ஒரு 3 பேஜஸ் இருக்கும், அவ்வளவுதான். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 23 நியூ புக்ல 23rd லெசன்ல கொடுத்திருப்பாங்க. 23rd லெசன்ல 23.2 உரமிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த பசுந்தாள் உரங்கள், கரிம உரங்கள்னா என்ன, கனிம உரங்கள்னா என்ன, இத பத்தி எல்லாம் வந்து டீட்டெயில்டா உரங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. அதே லெசன்ல உங்களுக்கு 23.13 கொடுத்திருப்பாங்க. அதுல மண்புழு தொழில்நுட்பம்னு சொல்லி மண்புழு உரத்தை பத்தி டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 21 நியூ புக்ல 21.8 அப்படிங்கிற தலைப்புல உயிரி கட்டுப்பாட்டு முறைகள்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த பகுதியை மட்டும் நீங்க இந்த லெசன்ல படிச்சா போதும். அதாவது இந்த டாபிக் நீங்க இந்த பகுதியை மட்டும் படிச்சாலே போதும். அதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல லெசன் 15ல மண் மாசுபடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. மண் மாசுபடுவதற்கான மூலங்கள் என்ன அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுலயுமே இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகளுடைய நேம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதனால அது ஒரே ஒரு பக்கம் தான். சோ அதையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டீட்டெயில்டா எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல ஒரு 4 பக்கங்கள் இருக்கும். அந்த 4 பக்கங்கள் தான் வந்து உங்களுக்கு இந்த லெசனை பத்தி டீட்டெயில்டா கொடுத்திருக்க கூடியது. அண்ட் இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ்மே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 5 லெசன்ஸ் தான் வந்து இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 புக்ல என்னென்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தாவரங்களின் வளர்ச்சிக்கு நீர், சூரிய ஒளி, காற்று மட்டுமல்லாது சில ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுகின்றன. ஏன்னா ஒரு தாவரத்துக்கு நீர், சூரிய ஒளி, காற்று மட்டும் போதாது. அதுக்குன்னு ஒரு சில ஊட்டச்சத்துக்களும் தேவை. தேவையான ஊட்டச்சத்துக்களை அது எங்க இருந்து எடுத்துக்கும் அப்படின்னா மண்ணிலிருந்து தான் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. அப்ப தாவர வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிங்கிறது முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லலாம். சோ அதனால இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மூன்றையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எகெயின் பாத்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்கக்கூடியது. தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. ஆனா அதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ்னா பி, பொட்டாசியம்னா கே. சோ இததான் NPK அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NPK அப்படிங்கிறது முதன்மை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லக்கூடியது. இது தாவர வளர்ச்சிக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நாம் பொதுவாக பயிரிடும் சில பயிர்கள் மண்ணிலிருந்து எவ்வளவு சத்துக்களை எடுத்துக் கொள்கின்றன அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. அரிசியை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் ஒரு ஹெக்டேருக்கு 2240 கிலோகிராம் வந்து விளைச்சல் தோராயமா தரும். சோ இந்த 2240 கிலோகிராம் விளைச்சலுக்கு அரிசி பயிரானது எவ்வளவு நைட்ரஜனை எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 34 கிலோ நைட்ரஜனையும் 22 கிலோ பாஸ்பரஸையும் 67 கிலோ பொட்டாசியத்தையும் எடுத்துக்குமா. அதே மாதிரி சோளம் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேருக்கு 2016 கிலோகிராம் விளைச்சல் தரக்கூடியது. சோ இந்த 2016 கிலோவை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 36 கிலோகிராம் நைட்ரஜன், 20 கிலோகிராம் பாஸ்பரஸ் அண்ட் 39 கிலோகிராம் பொட்டாசியம் தேவைப்படுது. இதே மாதிரிதான் கரும்பை பொறுத்த வரைக்கும் 67,200. ஏன்னா இது வந்து ஒரு தண்டு. சோ இந்த தண்டுங்கிறது வெயிட் அதிகம். அப்போ ஒரு ஹெக்டர்ல நீங்க கரும்பு பயிரிட்டீங்க அப்படின்னா 67,200 கிலோகிராம் தோராயமா வந்து கிடைக்கும். சோ அவ்வளவு கரும்பு கிடைக்கும். அந்த கரும்புக்கு 90 கிலோ நைட்ரஜன் தேவை, 17 கிலோ பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து 202 கிலோ தேவை. இதுவே நிலக்கடலை பயிரிட்டாங்க அப்படின்னா 1904 கிலோகிராம் தான் வந்து கிடைக்கும். இதுக்கு 78 கிலோ. இந்த 1904 கிலோகிராம் நிலக்கடலைக்கு 78 கிலோ நைட்ரஜனும் 22 கிலோ பாஸ்பரஸ் 45 கிலோ பொட்டாசியம் சத்து தேவை. சோ அப்பதான் வந்து இந்த விளைச்சலையே கொடுக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலத்தில் தொடர்ந்து பயிர் செய்யும் போது அம்மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களுக்கு என்ன நிகழும் அப்படின்றாங்க. சோ ஒரு நிலத்துல நீங்க எந்த ஒரு பயிர் சுழற்சி முறையும் பண்ணாம ஒரே பயிரையோ செய்றீங்க, இல்லைன்னா தொடர்ந்து பயிர் செய்றீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதான் அந்த தாவரங்கள் உயிர் வாழுது. அதற்கு தேவையான எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. அப்படிங்கும் பொழுது ஒரு வாட்டி ஒரு தாவரம் உறிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மண்ணுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும். சோ அப்ப அந்த மண்ணுடைய வளமான மண்ணாக இருக்காது. அப்ப வளமான மண்ணுல ஒரு பயிர் நம்ம விதைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா விளைச்சல் குறையும். அதுக்கப்புறம் போக போக அப்படியே நம்ம
இருக்குன்னா அந்த பகுதியில தாவரங்கள் வளராதே போயிடும். சோ அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்கிறது. அப்ப ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். அடுத்தது நாம் எவ்வாறு இந்த ஊட்டச்சத்துக்களை மண்ணிற்கு திருப்பி அளிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, உரங்கள் வழியாகத்தான். ஒரு வாட்டி வந்து ஒரு தாவரம் வந்து நீங்க பயிர் செய்றீங்க அப்படிங்கும் பொழுது, அந்த தாவரம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய என்பிகே எடுத்துக்கும். அதாவது முதன்மை ஊட்டச்சத்துக்கள் இல்ல, ஒரு 13 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தாவரங்களுக்கு அத்தியாவசியமானது அப்படின்னுட்டு. சோ அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே மண்ணில இருந்து தான் எடுத்துக்கும். சோ அப்படி அத எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சத்து எப்படி அந்த மண்ணிற்கு நம்ம அளிக்க முடியும் அப்படின்னா, கரிம உரங்களோ இல்ல கனிம உரங்களோ பயன்படுத்தி தான் அந்த மண்ணிற்கு வளத்தை சேர்க்க முடியும். ஓகேங்களா? பயிர்களுக்கு தேவையான 1 அல்லது அதற்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்கு மண்ணில் சேர்க்கப்படும் கரிம மற்றும் கனிம பொருட்களைத்தான் நாம் உரங்கள் அப்படின்றோம். கரிம பொருள் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடியதுதான் வந்து கரிம பொருட்கள் அப்படிங்கிறது. கனிம பொருட்கள்னா பல வகையான கனிமங்கள் இருக்கக்கூடியது கனிம பொருட்கள். சோ இந்த கனிம பொருட்களை உரங்களாக நாம் சேர்க்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது தாவரங்களுக்கு அளிக்கப்படும் உரங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒண்ணு கனிம உரம், இன்னொன்னு கரிம உரங்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. சோ கரிம உரங்கள் அப்படின்னா என்னன்னா, இங்க நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க பாருங்க. இதுதான். அதாவது சமையல் வேஸ்ட்டா இருக்கலாம். இல்லன்னா ஒரு தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கரிம கழிவுகளா இருக்கலாம். சாக்கடை கழிவுகளா இருக்கலாம். மண்புழு உரங்களா இருக்கலாம். இந்த மாரி இருக்கக்கூடியதுதான் வந்து கரிம உரங்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்தும் இயற்கை அல்லது கரிம உரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கரிம உரங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? இயற்கை உரங்கள்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு செயற்கையான இதுவும் இல்லாம, ஒரு தாவரத்துடைய கழிவோ, இல்ல ஒரு விலங்குடைய கழிவோ மக்கக்கூடியதா இருக்கணும். அந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்து கரிம உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வகை உரங்கள் நாம் எளிமையாக தயாரித்து பயன்படுத்த முடியும். இதுக்குன்னு நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் எதுவும் தேவையில்ல. இயந்திரங்கள் தேவையில்ல. ஏதாவது ஒரு சேர்மங்கள் தேவையா? அத மட்க வைக்க அப்படின்னா, அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. அது இயற்கையாகவே என்ன பண்ணும் அப்படின்னா, மக்கி ஒரு மண் இந்த மாரி ஒரு டார்க் கலர்ல கிடைக்கும். சோ அத வந்து அந்த மண்ண எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, நிலங்கள்ல போடும்போது அந்த நம்ம இந்த மாரி மக்குன மண்ல வந்து நெறைய சத்துக்கள் இருக்கும். அது மத்த மண்ணோட கலக்கும் பொழுது அந்த மண்ணுக்கும் அந்த சத்து பரவும். அதுதான். சோ இந்த வகையான உரங்கள் சிக்கனமானவை. எடுத்துக்காட்டு மண்புழு உரம், தொழு உரம். ஓகேங்களா? அடுத்தது 2வதா கொடுத்திருக்கக்கூடியது கனிம உரங்கள். மண்ணில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனிம பொருட்களைக் கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய உரங்கள் கனிம உரங்கள் என அழைக்கப்படுகிறது. அதாவது இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் கனிம பொருட்கள். ஏன்னா கனிம பொருட்கள வந்து நம்ம எதுவும் செயற்கையாலாம் உருவாக்குறது இல்ல. இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களத்தான் கனிம பொருட்கள். சோ அந்த கனிம பொருட்கள நம்ம என்ன பண்றோம்னா, தொழிற்சாலைகள்ல அதோடைய கெமிக்கல் ஃபார்ம கொஞ்சம் மாத்துறோம். அவ்வளவுதான். சோ அப்ப வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது, அது மூலியமா இன்னொரு பை ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த பை ப்ராடக்ட்ட தான் வந்து உரங்களா பயன்படுத்துறோம். அதுதான் வந்து கனிம உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த விவசாய துறையில இருக்கோம். ஒரு விவசாய குடும்பத்த சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூரியா. சோ யூரியா வந்து மெயினா எப்பவுமே காதுல எல்லாருக்குமே கேட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். சோ தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது யூரியா. இது வந்து ஒரு கனிம உரம். அடுத்தது சூப்பர் பாஸ்பேட், அம்மோனியம் சல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாமே. அடுத்தது இங்க ஒரு அட்டவணை குடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சோ இங்க ஒரு சில உரத்துடைய பெயர், அதாவது இந்த கனிம உரங்களுடைய பெயர் இங்க குடுத்திருக்காங்க. ஒவ்வொரு உரத்திலயுமே எவ்வளவு நைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கும், பாஸ்பரஸ் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கும், பொட்டாசியம் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இப்ப யூரியாவ பொறுத்தவரைக்கும் அதுல 46% வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நைட்ரஜன் சத்து இருக்குமாம். ஓகேங்களா? பாஸ்பரஸ் சத்து இருக்காது. பொட்டாசியம் சத்தும் இதுல இருக்காது. அடுத்தது சூப்பர் பாஸ்பேட். பாஸ்பேட்ன்னு வந்துருச்சு. அப்ப இதுல கண்டிப்பா என்ன இருக்கும்? பாஸ்பரஸ் இருக்கும். அதாவது பி இருக்கும். சோ அப்ப பாஸ்பரஸ பொறுத்தவரைக்கும், சூப்பர் பாஸ்பேட்ட பொறுத்தவரைக்கும் 8ல இருந்து 9% தான் பாஸ்பரஸ் அதுல இருக்குமாம். அம்மோனியம் சல்பேட்ல வந்து 21% நைட்ரஜன் இருக்கும். அம்மோனியம் சல்பேட் உரத்துல எவ்வளவு இருக்கும்? 21%. பொட்டாசியம் நைட்ரேட்ல 13% நைட்ரஜனும், 44% பொட்டாசியமும் இருக்குமா? கே அப்படிங்கிறது. சோ பொட்டாசியமும், நைட்ரஜனும் இருக்கக்கூடியதுதான் பொட்டாசியம் நைட்ரேட். பேர்ல இருந்தே சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. சோ அதனால இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு கொஸ்டின் பார்ட்ல குடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு 50 கிலோகிராம் யூரியா பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதுல எவ்வளவு நைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகள்லாம்
வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப 50 கிலோ யூரியாவை பொறுத்த வரைக்கும் யூரியாங்கிற அந்த உரத்துல எவ்வளவுதான் நைட்ரஜன் இருக்கும் அப்படின்னா 46% தான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு 50 கிலோ பயன்படுத்துறோம்னா அது 46% அப்படிங்கிறது என்னன்னு போட்டா முடிஞ்சு 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் அப்போ 1 2 சார் 2 23 அப்ப எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னா 23 கிலோ. அதாவது 50 கிலோல 46% மட்டும்தான் உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கும். சோ அதுல 46%ங்கிறது 23 கிலோ. அப்ப 23 கிலோ நைட்ரஜன் இருக்கும். அப்ப 50 கிலோ யூரியா நீங்க மண்ல போட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணுக்கு 23 கிலோ வந்து உங்களுக்கு நைட்ரஜன் அந்த மண்ணுக்கு போய் சேரும் அப்படின்றாங்க. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இங்க இருக்கு பாருங்க. சோ இங்க நம்ம சொல்லுவோம் அரிசி விளையணும் ஒரு ஹெக்டேருக்கு 2240 கிலோகிராம் அரிசி விளையணும் அப்படின்னா அந்த அரிசிக்கு எவ்வளவு நைட்ரஜன் தேவை 34 கிலோ தேவை. அப்போ இந்த 34 கிலோ நைட்ரஜன் தேவை அப்படிங்கிறது கிடைக்குதுல்ல. சோ அப்ப யூரியா வந்து 50 கிலோ போட்டா 23 கிலோகிராம் தான் வந்து நைட்ரஜன் போகுது. 50 கிலோ போட்டா எவ்வளவுதான் போகுது 23னா அப்போ எனக்கு 34 கிலோகிராம் அந்த மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் தேவைப்படுதுன்னா நான் எவ்வளவு போடணும் எவ்வளவு நைட்ரஜன் எவ்வளவு யூரியா நான் வந்து அந்த மண்ணுல போடணும் அப்படின்ற கால்குலேஷன் நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேங்களா. சோ அடுத்தது அமோனியம் சல்பேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அமோனியம் சல்பேட்ல எத்தனை சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அப்படின்னா 21% வந்து நைட்ரஜன் இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இதுவே 50 கிலோகிராம் பொட்டாசியம் நைட்ரேட்ல உரமிட்டால் எவ்வளவு பொட்டாசியம் மண்ணுல சேர்க்கப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. 50 கிலோ போடுறீங்க ஒரு பொட்டாசியம் நைட்ரேட்ல எவ்வளவு காம்பினேஷன்ல இருக்கும் அப்படின்னா 44% வந்து உங்களுக்கு பொட்டாசியம் இருக்கும். இதுவே 13% தான் நைட்ரஜன் இருக்கும். சோ அப்ப இவங்க கேக்குறது என்ன பொட்டாசியம் எவ்வளவுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப 44% பொட்டாசியம் வந்து ஆட் ஆகும். இப்ப 50ல 44% அப்படிங்கும் பொழுது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1 2 சார் 2 22 சார் 44 அப்ப 22 கிலோ 50 கிலோ நீங்க பொட்டாசியம் நைட்ரேட் போட்டீங்கன்னா அந்த மண்ணுல ஒரு 22 கிலோ தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா பகுதி கொடுத்திருக்காங்க. மண்புழு உரம் அப்படின்னா என்னன்னு. மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செரித்து வெளியேற்றுகின்றன. அதாவது மண்புழு என்ன பண்ணும்னா அந்த மண்ணை உணவாக உட்கொண்டு அதை வெளியேற்றும். அது வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு வந்து ஒரு வளமிக்கதாக இருக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகையில் உதவுவதால் இது உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகிறது. சோ இது வந்து மண்புழு இயற்கையாகவே நிலத்துல உழுது அது உழுகும். சோ அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போய் வரதுனால அது அந்த உணவை சாப்பிட்டு ஒரு கழிவு பொருளை வெளியேற்றுது. அந்த கழிவு அந்த மண்ணுக்கு வளத்தை தருவதனால் இது விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. அதனாலதான் இதை வந்து உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 23ல கொடுத்திருக்கக்கூடிய பகுதியை தான் பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்ல இருக்கக்கூடிய 3rd லெசன் தான். ஓகேங்களா. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்க 23.2 படிச்சா போதும். 23.2 23.13 படிச்சாலே போதும். வேற எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு இல்ல. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ங்கிறது உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தான். சோ அதை பத்தி மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா. சோ உரமிடுதல் அப்படின்னா உயிரி உரமிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. தாவர கழிவுகள் விலங்கு கழிவுகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் சிதைவுகள் ஆகியவற்றிலிருந்து கரிம உரங்கள் உருவாகின்றன. அப்ப கரிம உரங்கள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ எப்படி உருவாகுது தாவர கழிவு விலங்கு கழிவு அது மட்டும் இல்லாம நுண்ணுயிரிகளுடைய சிதைவுகள் ஆகியவற்றிலிருந்து தான் வந்து இந்த கரிம உரங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. உரங்கள் நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்தை மண்ணிற்கு வழங்கி அவற்றை வளமானதாக மாற்றுகிறது. சோ இதுதான் வந்து முக்கியமானது. சோ ஒரு தாவரத்திற்கு முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னா NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அந்த சத்துக்களை இந்த உரங்கள் தருகிறது. அப்ப இந்த கரிம உரங்கள் அதிக அளவு நைட்ரஜன் சத்துக்களை கொடுக்குது அப்படின்றாங்க. இங்க விலங்கு உரங்கள் கொடுத்திருக்காங்க. விலங்கு உரங்கள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல விலங்குகளுடைய கழிவுகளை மட்க செய்து அதை பயன்படுத்துறதுதான் விலங்கு உரங்கள். சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. வளர்ப்பு பிராணிகளான கால்நடைகள் குதிரைகள் பன்றி ஆடு கோழி வான்கோழி முயல் போன்றவற்றின் கோமியம் அதாவது சிறுநீர் அதோடைய சாணங்கள் ஆகியவற்றை கொண்டு செய்யக்கூடியதுதான் இந்த விலங்கு உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெவ்வேறு விலங்குகளிடமிருந்து பெறப்படும் உரங்கள் வெவ்வேறு பண்புகளையும் பயன்பாடுகளையும் கொண்டிருக்கும். இது ரொம்பவே முக்கியமானது. சோ கரிம உரங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னா அதோடைய மூலத்தை பொறுத்து அது எங்க இருந்து கிடைக்குதோ அதை பொறுத்து அதுல இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அளவுகள் மாறுபடும். ஏன்னா
பன்றியோடைய சாணத்துல இருக்கக்கூடிய காம்போசிஷன் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு குதிரையுடைய சாணத்துல இருக்கக்கூடிய காம்போசிஷன், அதுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சோ அதனால எந்த மூலத்துல இருந்து எடுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த உரங்களுடைய பண்புகள் மாறுபடும். ஓகேங்களா? அடுத்தது தொழுப்பண்ணை உரம் அப்படின்னா என்னன்னா, கால்நடைகளின் சாணம், சிறுநீர், மாட்டு கொட்டங்களில் தரைமேல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மற்றும் பண்ணை கழிவுகள். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நாள் மக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நிலத்துல போடக்கூடியதுதான் இந்த தொழு பண்ணை உரம் அப்படின்றது. அதாவது பண்ணைகள்ல கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள், தொழு அப்படின்னா கால்நடைகள், அந்த கால்நடைகளுடைய சாணங்கள், சிறுநீர் அந்த மாட்டு கொட்டாயில கட்டியிருக்கும் பொழுது அது அந்த கொட்டாயிலேயே என்ன பண்ணா அந்த வைக்கோல் அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் அது தின்னுட்டு போட்ட மிச்சமான அந்த தாவரங்கள் இருக்கும். அதெல்லாம் சாணத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோ அந்த இது எல்லாத்தையுமே சேர்த்து, அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே சேர்த்து செய்யக்கூடியதா இந்த தொழுப்பண்ணை உரம் அப்படிங்கிறது. சிதைந்த தொழுப்பண்ணை உரமானது, இந்த மாதிரி நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த தொழுப்பண்ணை உரமானது சராசரியா 0.5% நைட்ரஜனையும், 0.2% பாஸ்பேட்டையும், 0.5% பொட்டாசியத்தையும் கொண்டிருக்கும். அதாவது NPK அப்படின்னு சொல்றோம்ல. சோ இது இந்த தொழுப்பண்ணை உரத்துல எவ்வளவுதான் இருக்கும்னா 0.5% தான் நைட்ரஜன் இருக்கும், 0.2% பாஸ்பேட், 0.5% பொட்டாசியம். இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான். ஆனா நீங்க இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இயற்கை உரத்தை போட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய போடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த இயற்கை உரங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த தொழுப்பண்ணை உரத்துல இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இது மண்ணாக மாறிடும். ஓகேங்களா? சோ அதுல பிரசன்ட் ஆயிருக்க சத்தை மட்டும்தான் இங்க கொடுத்திருக்காங்க. செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாட்டு சாண உரங்கள் இது தொழுப்பண்ணை உரத்தை காட்டிலும் அதிக சத்துக்களை கொண்டிருக்கிறது. அதாவது செம்மறி ஆடு, வெள்ளாடு, ஆட்டு சாணத்தை வைத்து செய்யக்கூடிய உரங்களை தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒவ்வொரு விலங்கு மூலங்கள் மாறும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த சாணத்துல இருக்கக்கூடிய அந்த சத்துக்களுடைய அளவு மாறுபடும் அப்படின்னு. இதுவே ஆடுகளுடைய சாணத்துல இருந்து செய்யக்கூடிய அந்த வெள்ளாட்டு சாண உரங்கள் இல்லைன்னா செம்மறி ஆட்டு சாணம் இதுல வந்து என்னன்னா 3% நைட்ரஜனும், 1% பாஸ்பரஸ் பென்டாக்சைடும், 2% பொட்டாசியம் ஆக்சைடும் இருக்கு அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது கலப்பு உரம் அப்படின்னா என்னது? கலப்புரம்னா எருவாக்கல். இப்ப நம்ம பார்த்த அதேதான். இது மண்ணை வளப்படுத்தக்கூடிய பொருள் மற்றும் உரமாகவும் உள்ளது அப்படின்றாங்க. இது ஒரு உரமாகவும் பயன்படுத்துறோம். ஒரு உரம் போட்டா அந்த மண் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? வளமானதாக மாறும். சோ அதுதான். அதிக சத்துக்களை இது கொண்டு உள்ளது. கரிம பொருட்களான பயிர் கழிவுகள், விலங்கு எச்சங்கள், உணவு கழிவுகள், தொழிற்கூடங்கள், நகராட்சி கழிவுகள், சாக்கடை கழிவுகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நுண்ணுயிரிகளால் இயற்கையான முறையில் சிதைவடைய செய்வதன் மூலம் இது உருவாக்கப்படுகிறது. அதாவது விலங்கு உரங்கள் அப்படிங்கும்போது விலங்குகளுடைய சாணம், சிறுநீர் அதை வச்சு மட்டும் பண்ணும். ஆனா இந்த கலப்பு உரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறது. விலங்குகளுடைய கழிவுகளையும் சேர்த்துக்கிறது, தாவர கழிவுகளையும் சேர்த்துக்கிறது, தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய மக்கக்கூடிய கழிவுகளையும் சேர்த்துக்கிறது, நகராட்சி கழிவுகள் அப்படின்னா இந்த மாநகராட்சியில இந்த சாக்கடை துப்புரவு பணியாளர்கள் அந்த அந்த கழிவுகள் இருக்குல்ல, சாக்கடை கழிவுகள், அதுல இருக்கக்கூடியதையுமே வந்து பயன்படுத்துறாங்க. நம்ம இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு வாங்குவாங்க. அதை நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி பிரிச்சு வாங்கும் பொழுது அந்த மக்கக்கூடியது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலப்புரங்கள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்குவாங்க. அதுதான். சோ இயற்கையான முறையில் இத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிதைவடைய செய்வாங்க. நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி சிதைவடைய செய்வாங்க. செயற்கையான முறையில இல்ல, இயற்கையான முறையில அந்த அந்த கிடைத்த கழிவுகளை எல்லாத்தையுமே நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி அழுக வச்சு, மட்க வச்சு அதுக்கப்புறமா அது உரமா மாத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பசுந்தாள் உரம். பசுந்தாள் உரம்னா ஒருவேளை நீங்க எல்லாம் விவசாயிகளா இருந்திருந்தீங்க அப்படின்னா இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயிரிடுறதுக்கு முன்னாடி வேற ஒரு பயிர வளர்த்து வரும். அந்த நிலத்துல வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு அந்த பருவம் வரும்பொழுது அந்த பயிர அப்படியே உழுவாங்க. அந்த பயிர் மேல அப்படியே டிராக்டர போட்டு, இல்ல மாடு வச்சோ ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படியே உழுது விட்டுருவாங்க. அந்த நிலத்தோடயே உழுது விட்டுருவாங்க. சோ அதற்கான காரணம் என்னன்னா, அந்த தாவரங்கள்ல பொட்டாசியம், நைட்ரஜன், இந்த பாஸ்பரஸ் சத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரியான தாவரங்கள். அதாவது முதன்மை ஊட்டச்சத்துக்களும், நுண்ணூட்டச்சத்துக்களும் இருக்கக்கூடிய தாவரங்களா பார்த்துதான் வளர்ப்பாங்க. அந்த தாவரங்கள அப்படியே அந்த நிலத்துல உழுது விடும் பொழுது, அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய அந்த சத்தானது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மண்ணிற்கு போயிடும். சோ அதனால அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய அந்த தாவரங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பயிர் செய்யறோம் அப்படின்னா, அந்த பயிர் வந்து செழிப்பா வளரும். அததான் வந்து பசுந்தாள் உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பலாம் இந்த முறை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் முன்னாடி நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இதெல்லாம் நாங்க வந்து பார்த்திருக்கோம்.
ஓகேங்களா? அப்பல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய பூண்டுகள், செடிகள் எல்லாமே இருக்கும் பாருங்க. தேவையில்லாத பூண்டு இருக்கும்ல, பயன்படாதது. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து அத உட்கார்ந்து புடுங்கி, அதெல்லாம் கட்ட கட்டி, அதெல்லாம் கொண்டு போய் நிலத்துல போட்டு உழுவுவாங்க. ஸோ அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பசுந்தாள் உரமானது பச்சை இலைகள், மரக்கிளைகள், புதர் செடிகள், தேவையற்ற நிலங்களில் வளரக்கூடிய செடிகள், வயல்வெளி நீர்த்தேக்கங்களில் வளரக்கூடிய தாவரங்கள், இன்னும் பலவற்றை சேகரித்து மக்கச் செய்து தயாரிக்கப்படக்கூடிய உரமாகும். இவை மண்ணின் அமைப்பை உயர்த்துகின்றன. எப்படி மண்ணின் அமைப்பை உயர்த்துகின்றன அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு தாவரம் மக்குச்சு அப்படின்னா, ஒரு மாரி கருப்பா ஒரு டெபாசிட் மாரி உருவாகும். ஒரு பழுப்பு நிறத்திலயோ, ஒரு கருப்பு நிறத்திலயோ அது மண்ணா தான் மாறப்போகுது. ஒரு மக்கக்கூடிய பொருள்களே கடைசியில ஒரு தூசியா, துகளா மாறும். அந்த தூசி, துகள்லாம் மண்ணோட கலக்கும் பொழுது, அதையும் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? மண்ணுன்னு சொல்லிடுவோம். சோ அதுதான். அது மண்ணின் அமைப்பை உயர்த்துகிறது. இப்போ இந்த மண் எப்படி உருவாகுது அப்படின்னா, தாவரங்கள், விலங்குகள்லாம் மட்கறதுனால அது அப்படியே மேல டெபாசிட் ஆகும். சோ அந்த டெபாசிட்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மண்ணோட கலக்கும் பொழுது, அந்த மக்கிய பொருட்கள் மண்ணோட கலக்கும் பொழுது, அதுவும் மண்ணாக மாறுது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய லேயர் இதுக்கு மேல போடும்பொழுது, அந்த இடத்துல ஒரு மண் குவியல் மாரி மாறிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நீர் தேக்கும் திறனை அதிகரிக்கிறது அப்படின்றாங்க. எப்படி நீர் தேக்கக்கூடிய திறனை அதிகரிக்கும் அப்படின்னா, நம்ம இப்ப சொன்னதுதான். மட்கும் பொழுது என்னன்னா, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா மாறும். அதாவது ரொம்ப த ஒரு நைஸா இருக்கக்கூடியதா உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். அந்த கிரைன் சைஸ் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கும். ஃபைனஸ்ட் கிரைனா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப வந்து அது என்ன ஆகும்னா, நீரை தேக்கி வைக்கக்கூடிய திறன் அதிகமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல மணல் கொட்டியிருக்கீங்க அப்படின்னா, மணல்ல தண்ணி ஊத்துனோம்னா என்ன பண்ணிடும்? டக்குனு கீழ போயிரும். அதுவே இந்த விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணுல போய் தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா, கொஞ்சம் மேல இருந்து அப்படியே மெதுவா தான் இறங்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த வாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுதான். வாய்ட்ஸ்னா அந்த துளைகள், அந்த ஒரு மண்ணுக்கும் இன்னொரு மண் துகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. இந்த மணல்லலாம் அந்த மண் இடைவெளி வந்து அதிகமா இருக்கும். அதனால அந்த மணல் இருக்க பகுதிகள்லாம் அதிக அளவு வந்து பயிர் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா தண்ணிய வந்து தக்க வச்சுக்காது. கீழ உட்டுரும். ஆனா இதுவே ஃபைன் கிரெயின்ஸா இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல வந்து அதாவது நீரை தேக்கி வைக்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும். களிமண்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபைன் கிரெயின்ஸ் இருக்கும். அதனால தான் களிமண்ல தண்ணி ஊத்துனீங்கன்னா, அப்படியே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அது இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மண் அரிப்பு மூலம் ஏற்படும் மண் இழப்பையும் இது தவிர்க்கிறது. இவை மண்ணின் காரத்தன்மையை சீர்படுத்தி, களைச்செடிகள் உருவாவதை கட்டுப்படுத்த உதவுகின்றது. ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. மண்ணுல இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மையை சீர்படுத்துது. அதாவது ரொம்ப காரமாவும் இருந்துறக்கூடாது. ரொம்ப அமிலத்தன்மையும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு இருக்கணும். ஒரு பயிர் வளர்றதுக்கு ஒரு பிஹெச் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ மண்ணுலயுமே பிஹெச் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஹெச்ச வந்து மெயின்டெயின் பண்ணும். அதுக்குமே வந்து இந்த பசுந்தாள் உரங்கள் பயன்படுது அப்படின்றாங்க. லெகுமினஸ் அதாவது பேசி குடும்ப தாவரங்கள் சிதைவடையாத இலைகளிலிருந்தும் இந்த உரமானது நேரடியாக பெறப்படுகிறது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, தாவரங்கள அழுக வச்சு, அத மட்க வச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த பசுந்தாள் உரங்கள்னு பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படியே போட்டு உழுதுருவாங்க. அதுவுமே வந்து பசுந்தாள் உரம் தான். சோ அந்த மாரி பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சணல். சணல் வந்து குரோட்டாலெரியா ஜன்சியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மலை முருங்கைக்கு வந்து செஸ்பானியா அக்குலிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தி, செஸ்பானியா ஸ்பீசியோசா அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இது எல்லாமே இந்த மாரி பசுந்தாள் உரங்களா பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? இதெல்லாம் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுந்தாள் உரங்கள் எவை அல்ல அப்படின்னு கூட கேட்கலாம். சோ அந்த மாரி கேட்கும்பொழுது இது தேவை. அடுத்தது உயிரி உரங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரிகள வச்சு, அ நுண்ணுயிரிகள வச்சு செய்யக்கூடிய அந்த உரங்கள தான் உயிரி உரங்கள்னு சொல்லக்கூடியது. உயிரி உரங்கள் என்பவை நுண்ணுயிரிகள் கலந்த பொருட்களாகும். ஒரு நுண்ணுயிரிய பயன்படுத்துவோம். அந்த நுண்ணுயிரி உரமாக நம்மளுக்கு பயன்படும் அப்படின்றது. இவற்றை விதைகள், தாவரங்களின் மேற்பரப்புகள் அல்லது மண் ஆகியவற்றில் பயன்படுத்தும் பொழுது, தாவர உட்பகுதிக்கு ரைசோபியம் உண்டுகளை உருவாக்கி, ஓம்புயிரிகளுக்கான முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை அதிகரிப்பதன் மூலம் தாவர வளர்ச்சியை தூண்டுகிறது அப்படின்றாங்க. அதாவது ஒரு சில நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள்லாம் என்ன பண்ணும்னா, தாவரங்களுடைய விதைகளோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுது, அது அந்த தாவரங்கள்ல எ இந்த ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டி கட்டியா இருக்கும். சோ அந்த கட்டிகள வந்து உருவாக்கும். சோ அந்த கட்டிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, காற்றில இருக்கக்கூடிய நைட்ரஜன நிலைநிறுத்தும். சோ அப்படி அது நிலைநிறுத்தும் பொழுது, அந்த நைட்ரஜன் ஆனது தாவரங்களுடைய பகுதிகள்ல தானே இருக்கு. அப்ப அந்த தாவரமும் அந்த நைட்ரஜன பயன்படுத்திக்கும். சோ அந்த மாரி பண்ணக்கூடியது தான் இந்த உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க உயிரி உரங்களுக்கு பல எடுத்துக்காட்டுகள் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைசோபியம். இந்த ரைசோபியம் அப்படிங்கிறது வந்து மண்ல வாழக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. இவை லெகுமினஸ் தாவரங்கள்னா ஒண்ணும் இல்ல. பருப்பு வகை தாவரங்கள் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. பருப்பு வகை தாவரங்கள். இந்த கொண்டைக்கடலை, சுண்டல், பட்டாணி இந்த மாரிலாம் இருக்குல்ல. சோ இந்த மாரி வேர்க்கடலை, இந்த மாரி பருப்பு வகை தாவரங்கள் தான் வந்து லெகுமினஸ் தாவரங்கள்னு சொல்லுவாங்க. சோ அந்த லெகுமினஸ் தாவரங்களுடைய வேர்கள்ல வந்து இந்த மாரி முடிச்சு முடிச்சா நீங்க கடலக்காலாம்
நிலக்கடலை. உங்களுக்கு புரியும். சோ இந்த நிலக்கடலை தாவரத்த புடுங்கி பார்க்கும்போது, அதோட வேர்கள்ல வந்து இந்த மாரி குட்டி குட்டியா, உருண்டையா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரைசோபியம் பாக்டீரியா தான். சோ இந்த பாக்டீரியா அந்த தாவரத்தோட ஒரு ஓம்புயிரியா வளரும். அப்படி ஓம்புயிரியா வளரும் பொழுது என்ன பண்ணும்னா, காற்றுல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு, அந்த நைட்ரஜன அம்மோனியாவா மாத்தி இந்த தாவரங்களுக்கு உரமா குடுக்கும். அதுதான். சோ இதுதான். லெகுமினஸ் தாவரங்களில் வேர்களில் வேர் முண்டுக்களை உருவாக்குறது. வேர் முண்டுக்கள்னா ஒண்ணும் இல்ல, குட்டி குட்டியா, கட்டி கட்டியா இருக்க மாரி. சின்ன சின்னதா. அதுதான். உருவாவதற்காக கூட்டுப்பயிர் வாழ்க்கையை நடத்துகின்றது. இந்த பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி, அவற்றை அம்மோனியாவாக மாற்றி வழங்குகிறது. ஓகேங்களா? சோ அப்ப ரைசோபியம் அப்படிங்கிறது நைட்ரஜனை நிலைநிறுத்தி, அத அம்மோனியாவா கன்வெர்ட் பண்ணி அந்த தாவரங்களுக்கு குடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது அசோஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவ்வகை பாக்டீரியா வளிமண்டல நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் பெற்றவை. இது என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா அதுவே காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை பயன்படுத்திக்கும். சோ அப்ப அது வந்து ஒரு தாவரத்தோட ஒட்டி வாழுது அப்படின்னா, அது உறிஞ்சக்கூடிய அந்த நைட்ரஜன் அந்த தாவரத்துக்கும் போகும். அதுதான். சோ இது வந்து நைட்ரஜனை பயன்படுத்தும் திறன் கொண்டதா இருக்கக்கூடியது. அவற்றை தாவரங்களுக்கு கடத்துகின்றன. மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் மற்றும் சோளம் போன்ற தாவரங்களின் மீது நோய் தடுப்பு உரமாக இவை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது, இவை தானியங்களில் 5லிருந்து 20%, சிறுதானியங்கள்ல 30%, தீவன பயிர்கள்ல 50%, தானிய உற்பத்திய அதிகரிக்குது. அதாவது இந்த அசோஸ்பைரில்லம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாரி விளைச்சல வந்து அதிகரிக்குது அப்படின்றாங்க. எதனால? ஏன்னா இது நைட்ரஜனை அதுவும் உறிஞ்சுக்கும். அது உறிஞ்சி அந்த தாவரங்களுக்கு கொடுக்கும். அப்ப அந்த தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்துக்கள் கிடைக்கிறதுனால விளைச்சல் அதிகமா இருக்கும். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பூஞ்சை வேர்கள்னு சொல்லக்கூடியது. இந்த பூஞ்சை வேர்கள் அப்படிங்கிறது மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்கோரைசாங்கிறது வாஸ்குலார் தாவரங்களின் வேர்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியது. இந்த வாஸ்குலார் தாவரங்கள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. பெருசா வளரக்கூடிய தாவரங்கள்ல வந்து இந்த சைலம் ஃபுளோயம் அமைப்புலாம் ஒழுங்காக இருக்கும். அந்த ஒரு ஒரு நிலையான ஒரு அமைப்பாக இருக்கும். நேர்த்தியான ஒரு அமைப்பாக இருக்கும். சோ அதுதான். சோ அந்த மாரி சைலம், ஃபுளோயம் தனித்தனியா அந்த திசுக்கள் இருக்கும். அந்த மாரியான தாவரங்கள்ல வேர்கள்ல வந்து இந்த கூட்டுயிர் வாழ்க்கை முறைய பின்பற்றக்கூடியது தான் வந்து இந்த பூஞ்சை வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவை என்ன குடுக்கும் அப்படின்னா, அந்த தாவரத்துக்கு பாஸ்பரஸ் ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிக்கும். சோ அந்த தாவரங்கள் வந்து பாஸ்பரஸ் அதிகமா மண்ணுல இருந்து எடுத்துக்கிறதுக்கான அந்த திறனை இந்த வகையான பூஞ்சைகள் அதுக்கு கொடுக்கும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, எலுமிச்சை, பப்பாளி இது எல்லாமே வந்து இந்த பூஞ்சை வேர்கள் வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? இது கேட்பாங்க. நைட்ரஜன் எது? பாஸ்பரஸ் எதுலாம். சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது அசட்டோபாக்டர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இவ்வகையான பாக்டீரியாக்கள் கோதுமை, நெல், மக்காச்சோளம், சோளம் ஆகியவற்றின் மகசூலை அதிகரிக்குது. இவ்வுயிரிகள் நைட்ரஜனை நிலைநிறுத்துவது மட்டுமன்றி, பூஞ்சை எதிர்ப்பொருள், பாக்டீரியா எதிர்ப்பொருள் போன்ற கூட்டுப் பொருட்களையும் உற்பத்தி செய்கிறது. உற்பத்தி செய்து தாவரங்களுக்கு வழங்குது. அதாவது இது நைட்ரஜனையும் அந்த தாவரத்துக்கு குடுக்குது. அது மட்டும் இல்லாம பூஞ்சையினால வரக்கூடிய தொற்றுக்கள், இல்லன்னா பாக்டீரியா தொற்றுக்கள்னால அந்த தாவரத்திற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா, அதை சரி செய்வதற்கும் ஒரு உயிர்கொல்லியாகவும் வந்து இந்த அசட்டோபாக்டர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுதான் பூஞ்சை எதிர்ப்பொருள் அப்படின்னா, ஒருவேளை அந்த தாவரம் வந்து ஏதாவது ஒரு பூஞ்சை தொற்றுக்கு ஆளாகுது அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த பூஞ்சை தொற்றிலிருந்து அந்த தாவரம் விடுபடுவதற்காக பயன்படுகிறது. அதுக்கு தேவையான அந்த எதிர்ப்பொருட்கள வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்றாங்க. அடுத்தது அசோலா. இந்த அசோலா அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்கள்ல எல்லாருமே தெரிஞ்சிருக்கக்கூடியதுதான். நெறைய பேர் இந்த ஃபீடிங்க்காக வளர்ப்பாங்க. சோ இதுதான். அசோலா என்ற நீர்பெரணியானது. இது வந்து ஒரு வகையான நீர்பெரணி. நீரின் மேல் மிதக்கக்கூடிய தன்மை கொண்டது. நீல பச்சை பாசியான அனஃபினாவினுடன் சேர்ந்து சயனோபாக்டீரியா கூட்டு வாழ்க்கையை நடத்துகின்றது. ஆக்சுவலா நீலப்பாசினாலும், சயனோபாக்டீரியானாலும், அனஃபினானாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ நீல பாசி இந்த அசோலா அப்படிங்கிறது ஒரு வகையான நீல பச்சை பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு மாரி ஒரு கிரீன் கலர் ஷேடு இருக்கும். ஒரு லைட் ப்ளூ கலர் ஷேடு இருக்கிற மாரி இருக்கும். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் அசோலாக்கு எக்ஸாம்பிளே அனஃபினா தான். சோ இந்த அனஃபினா அப்படிங்கிறது ஒரு வகையான சயனோபாக்டீரியான்னு சொல்லலாம். ஒளிச்சேர்க்கை இதுல இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறமிகள் என்ன பண்ணும்னா, ஒளிச்சேர்க்கை மூலமா ஒரு ஆற்றலை பெறும். அந்த ஆற்றலை வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்த பயன்படுத்துகிறது. சோ இது வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணும். ஒளிச்சேர்க்கை பண்ணி ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றலை வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்த பயன்படுத்தப்படுகிறது. மிதக்கக்கூடிய நைட்ரஜன் தொழிற்சாலை எனவும் அழைக்கப்படுகிறது. இது கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா, இந்த அசோலா தான். அசோலாக்கு எக்ஸாம்பிள் தான் அனஃபினா. இந்த இடத்துல இந்த மாரி கன்ஃப்யூசிங்கா குடுத்திருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து 11th மாத்தி குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 8த்லயோ 11த்லயோ மாத்தி குடுத்திருப்பாங்க.
சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க தகவல் துணுக்கு அப்படின்னு குடுத்திருப்பாங்க. உயிரி உரத் திட்டம். அதாவது இந்த திட்டம் தமிழ்நாடு அரசால சமீபத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இயற்கை விவசாயத்தை முறையாக நிர்வகிப்பதும், மண் வளத்தை அதிகரிப்பதற்கு உதவி செய்வதும் இதோடைய நோக்கமாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த 9th ஸ்டாண்டர்ட பொறுத்தவரைக்கும் 23.2 பார்த்தாச்சா? 23.2 3 பார்த்தோம். சோ அடுத்து வந்து 13 பார்க்க போறோம். இதுல வந்து மண்புழு தொழில்நுட்பத்த பத்தி குடுத்திருப்பாங்க. தரமான பயிர்களை உருவாக்க வழிவகுக்கும் வகையில் கரிம பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் நீடித்த விவசாயம் பற்றிய சிந்தனை போன்றவை விவசாயிகளின் மத்தியில் சமீப காலத்தில் முக்கியத்துவம் பெற்று வருகின்றது. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலா இயற்கை உரங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. இப்பெல்லாம் இயற்கை பொருட்கள் இத வச்சு ஒரு பெரிய துறையே வந்து வளருதுன்னு சொல்லலாம். வணிகத் துறையில ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா, இன்றைய காலகட்டங்கள்ல இயற்கையான காய்கறிகள், இயற்கையான உரம் பயன்படுத்தப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு சொன்னோம்னா, பிரைஸ் அதிகமா இருந்தா கூட ஆரோக்கியத்திற்காக, ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அத தான் நம்ம அதிக அளவு வாங்குறோம். சோ அந்த மாரி இத வந்து ஒரு மார்க்கெட்டிங்காவே கொண்டு வந்துட்டாங்க. அதனால விவசாயிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயற்கையான உரங்கள் பயன்படுத்தி விளைவிச்சோம் அப்படின்னா, அதுக்கு விலை அதிகமா கிடைக்கும். அப்ப மண்ணுடைய தன்மையும் நல்லா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மனிதர்களுக்கும் எந்த ஒரு ஆ துன்பமும் விளையாது. சோ அதனால வந்து தீங்கும் விளையாததுனால, ஒரு எல்லா விதத்திலயுமே வந்து நம்மளுக்கு பிளஸ்ஸா அமையறதுனால எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது குறித்த விழிப்புணர்வு இன்றைய காலகட்ட விவசாயிகளுக்கு அதிகமாவே இருக்கு. மண்ணின் வளத்தை பராமரித்தல் என்பது நீடித்த உற்பத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். சோ செயற்கை உரங்கள பயன்படுத்தினா ஒரு கட்டத்துல அது ஆபத்தாவுமே மாறும். சோ இன்றைக்கு அது உரங்களா மாறி விளைச்சல் அதிகமா குடுக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து அது ஆப்போசிட்டா மாறிடும். சோ ஏன்னா அது செயற்கையான விஷயங்கள் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவுமே இருக்கும். நச்சுத்தன்மைய அந்த மண்ணிற்கு குடுத்துரும். சோ அதனால இந்த இயற்கை உரங்கள் பயன்படுத்தி அந்த மண்ணுடைய வளத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ அதற்கு பயன்படக்கூடியது தான் இந்த மண்புழு தொழில்நுட்பம் அப்படின்றது. சோ எப்படி மண்புழுவ வளர்க்கறாங்க? அது எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. செயற்கையான முறையில் மண்புழுக்களை வளர்ப்பதும், இயற்கையான கரிம கழிவுகளிலிருந்து மண்புழு உரத்தை உருவாக்குவதும், அவற்றை பயன்படுத்துவதும் மண்புழு வளர்த்தலில் அடங்கியுள்ளது. அதாவது மண்புழு வளர்த்தல்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கையா தான் அந்த மண்புழுவ வளர்க்க போறோம். ஆனாலும் அதுல இயற்கையான கரிம கழிவுகள்ல இருந்து, இந்த விலங்கு கழிவுகள், தாவர கழிவுகள், பழங்கள் கழிவுகள், இந்த மாரியான இந்த சமையல் அறை கழிவுகள், இதிலிருந்து அந்த இயற்கையான கரிம கழிவுகள்ல இருந்து தான் அந்த மண்புழு உரத்த உருவாக்குறோம். ஆனா அதுக்கு புழுவ மட்டும் நம்ம வந்து செயற்கையா அதிக அளவு அத இனப்பெருக்கம் செய்ய வச்சு பயன்படுத்துறோம். அதுதான். சோ பல்வேறு வகையான மண்புழுக்கள் மண்ணில் வாழ்கின்றது. அதுல ஒரு சிலவற்றை மட்டும் தான் நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்துறோம். சோ அதுல ஒரு சில இதுக்கு இங்க குடுத்திருப்பாங்க. பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்திய நீலவண்ண மண்புழு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஸெனியா பெடிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவப்பு மண்புழு. அடுத்தது வந்து யூட்ரிலஸ் இஜேனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இரவில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஆப்பிரிக்க வகையான மண்புழுக்கள். சோ இதெல்லாம் வந்து இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. மண்புழு உரமாக்கல் அப்படின்னா என்ன? உயிரியல் கழிவுகள். அதாவது உயிரியல் கழிவுகள்னா மட்கக்கூடிய கழிவுகள். ஒரு தாவரம் ஒரு உயிரி. அதே மாரி விலங்கு ஒரு உயிரி. சோ இந்த மாரி உயிரினங்களிடமிருந்து பெற்ற அந்த கழிவுகளை மண்புழுக்கள் மூலம் ஊட்டச்சத்து மிக்க கரிம உரமாக மாற்றுவது தான் வந்து மண்புழு உரமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கரிம வேளாண்மையின் முக்கிய பகுதியாக இது அமைந்திருக்கிறது. கரிம வேளாண்மை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இயற்கை விவசாயம். சோ இயற்கை விவசாயத்துடைய ஒரு முக்கிய பகுதியாக இந்த மண்புழு உரம் அமைந்திருக்கிறது. கரிம பொருட்களை உண்டு எச்சத்தை வெளியேற்றுகின்றது இந்த மண்புழுக்கள். சோ இதனால மண்புழு உரம் உருவாகிறது. அதாவது இந்த மண்புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கரிம பொருட்களை எல்லாம் உண்டு அது ஒரு கழிவை வெளியேற்றும். அந்த கழிவு வளமான ஒரு கழிவாக இருக்கும். அது வந்து மண்ணிற்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு கழிவாக இருக்கும். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க அந்த 3 வகையான புழுக்கள பத்தி காட்டியிருக்காங்க. பிக்சர்ஸ் குடுத்திருக்காங்க. இது வந்து ஃபெரினோக்ஸ் எக்ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது எசனியா ஃபைபிடா. அடுத்தது வந்து எக்ட்ரிலஸ் யூஜீனியா அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது மண்புழு உரம். கரிம பொருட்கள் மண்புழுக்கள் சிதைவடைய செய்வதால் உருவாகக்கூடிய மென்மையான துகள் போன்ற கழிவு பொருட்களே மண்புழு உரம் எனப்படும். ஆல்ரெடி படிச்சதுதான். ஆனா மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை இது மேம்படுத்தும். சோ இத நம்ம கொண்டு போய் ஒரு மண்ணுல போடுறோம் அப்படின்னா, இந்த உரத்தினால அந்த மண்ணுல
ஆல்ரெடி இங்க ஒரு மண் லேயர் இருக்குன்னா, இது மேல அந்த இயற்கை உரத்த நீங்க போடுறீங்கன்னா, அந்த உரமும் என்னவா மாறிடும்? மண்ணா மாறிடும். சோ அது இயற்பியல் பண்பு. அதுவே அந்த உரத்துல இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன், பொட்டாசியம் இந்த நுண்ணூட்டச் சத்துக்கள்லாம் எங்க கொண்டு போகும்? அந்த மண்ணுக்கும் கலக்கும். சோ அப்ப அதுல ஒரு வேதியியல் மாற்றமும் நடக்குது. அதே மாரி உயிரியல் பண்புகள். இந்த மாரி கரிம கழிவுகளா இருந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து இருக்கும். சோ அது இன்னும் அந்த மண்ணிற்கு வளத்தை சேர்க்கும். சோ இந்த மாரி இந்த மண்புழு உரமானது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துகிறது. அந்த மண்ணிற்கு ஒரு உரமாக, மண்ணிற்கேற்ற உரமாகவும் மாற்றுகின்றது. ஓகேங்களா? தேவையான மூலப்பொருட்கள். இந்த மண்புழு உரத்தை செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரியல் முறையில் சிதைவிடக்கூடிய கரிம பொருட்கள், கழிவுகள் மண்புழு உரம் தயாரித்தலில் மிகவும் முக்கியமான கரிம மூலங்களாக பயன்படுத்தப்படுது. அப்ப என்னென்னலாம் வந்து இந்த மண்புழு தயாரிக்கிறதுக்கான மூலங்களா பயன்படுது அப்படின்னா, இந்த விவசாய கழிவுகள். விவசாய கழிவுகள்னா, பயிர் கழிவுகளா இருக்கலாம், இல்ல காய்கறி கழிவுகள், கரும்பு கழிவுகள். கரும்பு வெட்டினதுக்கு அப்புறம் அந்த சோலைகள், சோள அது சோவைன்னு சொல்லுவோமா? எஸ் சோவை. சோ அந்த கரும்பு சோவை இதெல்லாமே வந்து இந்த விவசாய கழிவுகள். இதெல்லாமே மண்புழு உரத்திற்கு ஒரு மூலமாக பயன்படுது. அடுத்தது பயிர் கழிவுகள். பயிர் கழிவுகள்ங்கும்போது நெல் வைக்கோலா இருக்கலாம். நெல்ல அறுத்துட்டு அந்த நெல்மணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வைக்கோல் இருக்கு பாருங்க. அது தேயிலை கழிவு, தானியம், பருப்பு வகை கழிவுகள், அரிசி உமி, புகையிலை கழிவு, நார்க்கழிவு. சோ இது எல்லாமே வந்து பயிர் கழிவுகள். அது மட்டும் இல்லாம இலை குப்பைகள், இலைகள் பல்வேறு மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இலை குப்பைகள், பழங்கள், காய்கறி கழிவுகள் இது எல்லாமே ஒரு மண்புழு உரத்தை செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த விலங்குகளுடைய கழிவையும் பயன்படுத்துவாங்க. அது அடுத்தது சாண எரிவாயு கழிவுகள். இந்த விலங்குகளுடைய சாணத்தெல்லாம் பயன்படுத்தி சாண எரிவாயு பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அந்த டெபாசிட் கீழ இருக்கும் அந்த தொட்டியில. அதை எடுத்துட்டு வந்து இந்த மண்புழு உரத்திற்கு மூலமாக பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிற அந்த தொட்டிய எப்படிலாம் இது பண்ணும் அப்டின்னு சொல்லி இங்க குடுத்திருப்பாங்க. இது மண்புழுக்களை தொட்டி அல்லது கொள்கலனில் வளர்க்கக்கூடிய ஒரு முறைதான் வந்து தொட்டி முறையில் மண்புழு உருவாக்கல். கொள்கலனில் பாதி அளவிற்கு வீணான அட்டைகள், இலைகள், நெல் உமி, வைக்கோல், மர உமி, தலை உரங்கள் இது எல்லாத்தையுமே அடுக்குகளாக நிரப்பிடுவாங்க. நிரப்பிட்டு அந்த அடுக்குகள்ல சிறிதளவு மண் அல்லது மணலும் சேர்க்கப்பட்டு புழுக்களுக்கு தேவையான இடைவெளி வழங்கப்படுகிறது. புழுக்கள் எளிதாக நகரும் வகையில் பரப்பப்பட்ட பொருட்கள் மீது நீரை தெளித்து ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா ஈரப்பதம் இருந்தா தான் அந்த மண் வந்து காஞ்சு போகாம இருக்கும். சோ அப்படிங்கும் பொழுது அந்த புழுவானது மேலேயும் கீழயும் இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு மேலேயும் கீழயும் போயிட்டே வரும். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தின்னுட்டு அது ஒரு கழிவை வெளியேற்றும். அதுதான் நம்மளுக்கு உரமா கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ அடுத்தது கரிம கழிவுகள். அதாவது சமையலறை கழிவுகள், பல கழிவுகள் அதேதான் இங்க குடுத்துருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இது என்ன அப்டின்னா, இந்த இடத்துல ஈரப்பதத்தை காக்கவும், இருண்ட சூழலை வழங்குறதுக்காகவும், பூச்சிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கவும், தொட்டியானது தென்னங்கீற்றாலும், கோணிப்பைகளாலும் மூடப்படுகிறது. 60 நாளுக்கு அப்புறம் அந்த கழிவுகள், மண்புழுலாம் போட்டு அந்த ஒரு செட்டப் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 60 நாள் கழிச்சு எடுத்தோம் அப்டின்னா, அதுதான் மண்புழு உரம் அப்டின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? மண்புழு உரத்துடைய நன்மைகள் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடர் பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடியது. நிறம் மற்றும் தோற்றத்தில் வந்து தொழு உரம் மாரியே இருக்கும் அப்டின்றாங்க. தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து மூலமாக இது இருக்கு. இது மண்ணை வளப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம மண்ணுடைய அமைப்பு, வடிவம், காற்றோட்டம், நீரை தக்க வைக்கக்கூடிய அந்த திறன், மண் அரிப்பை தடுக்கிறது. சோ இந்த மாரி பல வகையில அந்த மண்ணுக்கு வளத்தை குடுக்கிறது. தாவர வளர்ச்சி விளைச்சலுக்கு தேவையான முக்கிய விட்டமின்கள், நொதிகள், வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த மண்புழு உரம். கரிம பொருட்கள் மண்ணில் சிதைவடைவதை மேம்படுத்துகிறது. நோய் கிருமிகள் நச்சுத்தன்மை அற்றது. மண்புழு உரமானது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது அதாவது 9th ஸ்டாண்டர்ட் 23rd லெசன்ல பாயிண்ட் 3 அண்ட் பாயிண்ட் 13 வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 21ல உங்களுக்கு 21.8 அப்படிங்கிற உயிரி கட்டுப்பாட்டு முறைகள்னு ஒரு பகுதி இருக்கு. சோ இத மட்டும் நீங்க படிச்சா போதும். இது ஒரு 2 பக்கம் இருக்கக்கூடியது. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுல என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உயிரி கட்டுப்பாட்டு முறைகள். உயிரி கட்டுப்பாடு அல்லது உயிரியல் கட்டுப்பாடு என்பது பூச்சிகள், உண்ணிகள், களை மற்றும் தாவர நோய்களை பிற உயிரினங்கள்
கொண்டு கட்டுப்படுத்துவது. அதாவது உயிரி கட்டுப்பாட்டு அப்படின்ட்டாங்க. அப்ப ஒரு உயிரிய பயன்படுத்தி தான் இன்னொரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறாங்க. சோ அப்படிங்கும் பொழுது என்னென்னலாம் ஒரு தாவரத்திற்கு இடையூறா இருக்கும் அப்படின்னா, பூச்சிகள், உண்ணிகள், அடுத்தது வந்து அதுல இந்த தாவரங்களுக்கு இடையே வந்து களைப்பயிர்கள் உருவாகும். சோ அது மட்டும் இல்லாம இந்த தாவர நோய்கள் ஒரு சில நேரங்கள்ல பாக்டீரியா, பூஞ்சை தொற்றுலாம் ஏற்படும். சோ இந்த மாரி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு உயிரிய அதாவது நுண்ணுயிரிகளையே பயன்படுத்தணும் அப்படின்னா, அதுதான் வந்து உயிரி கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உயிரி கொன்றுண்ணிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சி விரட்டிகள், உயிரி உரங்கள் ஆகியவை பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகளின் பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்த உதவுகின்றது அப்படின்றாங்க. இதுல ஒவ்வொன்ன பத்தியுமே இப்ப குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உயிரி கொன்றுண்ணிகள் அப்படின்னா என்ன? சோ தாவரங்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை தங்களது உணவாகவும் தாங்கள் பெருகுவதற்கு ஊடகமாகவும் பயன்படுத்தக்கூடிய இயற்கையில் காணப்படக்கூடிய பூச்சிகள் உயிரி கொன்றுண்ணிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்கேயுமே உங்களுக்கு ஒரு பிக்சர் குடுத்திருப்பாங்க. ஒரு சில செடியில எல்லாம் இந்த செம்பருத்தி செடியெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த அஸ்வினி பூச்சி அப்படிங்கிறது வரும். வெள்ள கலர்ல இருக்கும். அப்படியே நெறைய கொச்சன்னு இருந்துரும். சோ அந்த மாரி இருக்கும் பொழுது அத வந்து எறும்புகள் சாப்பிடுறத பார்க்கலாம். வண்டுகள் வந்து அந்த பூச்சிகள சாப்பிடும். சோ இந்த மாரி ஒரு தாவரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரிய இன்னொரு உயிரி வந்து சாப்பிட்டு அது வாழுது அப்படின்னா, அதுதான் வந்து இந்த உயிரி கொன்றுண்ணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் பூச்சிகளை தாவரங்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை உணவாகவும், அது ஒரு ஊடகமாகவும் அது வாழக்கூடியதுக்கு ஒரு ஊடகமாகவும் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த கொன்றுண்ணிகள். அதிக எண்ணிக்கையில் இவை பயன்படுத்தப்படுவதால் பசுமையான வயல்களில் பயிர்களை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை நாம் அழிக்கலாம். எடுத்துக்காட்டா என்னன்னா, அஸ்வினி பூச்சிகள், வெள்ளை ஈக்கள், பருத்தி, உருளை புழுக்கள், அடுத்தது இலை பூச்சிகள் போன்றவற்றை கிரைசோபா சிட்ரினம் மற்றும் மெனோசிலஸ் சிட்ரினம் ஆகியவற்றை கொண்டு கட்டுப்படுத்தலாம். இது கேட்கலாம். இந்த அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், பருத்தி உருளை புழுக்கள், இலைப்பூச்சிகள் இதெல்லாம் வந்து எந்த சிற்றினத்தை பயன்படுத்தி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. மெனோசிலஸ் இல்லன்னா கிரைசோபா அப்படிங்கிற இத வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த பொறிவண்டு பல மரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சி. இது அந்த மரத்தில் காணப்படக்கூடிய சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்ணுகின்றது. ஒரு ஆண்டில் 1000த்திற்கும் அதிகமான பூச்சிகளை இது உட்கொள்ளும் அப்படின்றாங்க. சோ இந்த மாரி சிலந்தி பூச்சி அந்த தாவரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஆனா அத வந்து இந்த பூச்சி தின்றதுனால இது வந்து ஒரு உயிரி கொன்றுண்ணி அப்படின்றாங்க. சோ அஸ்வினி பூச்சிகளை உட்கொள்ளும் கொன்றுண்ணி பொறிவண்டு. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அஸ்வினி பூச்சிகள வந்து வண்டுகள் நெறைய சாப்பிடும். வண்டுக்கள, எறும்புகளும் சாப்பிடும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உயிரி பூச்சிக்கொல்லிகள். பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா என்னன்னா, பூச்சிகளிடமிருந்து தாவரங்களை பாதுகாப்பதற்காக உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளாக பயன்படுத்தக்கூடிய உயிரினங்கள் அல்லது அவற்றிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்களே உயிரி பூச்சிக்கொல்லிகள் ஆகும். இது வந்து ஒரு நுண்ணுயிரில இருந்து பெறக்கூடிய ஒரு வகையான பொருள். அந்த பொருள பயன்படுத்தி ஒரு பூச்சிய அழிக்கிறோம், ஒரு பூஞ்சைய அழிக்கிறோம், ஒரு பாக்டீரியாவ அழிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உயிரினம் தாவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த உயிரிய இன்னொரு உயிரி சாப்பிட்டுச்சுன்னா, அது உயிரி கொன்றுண்ணிகள்னு சொல்லக்கூடியது. அதுவே உயிரி பூச்சிக்கொல்லினா, ஒரு நுண்ணுயிரிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இன்னொரு உயிரினங்களை கொல்வதற்கு பயன்படக்கூடிய அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றது இருக்கு. இது என்னன்னா ட்ரைகோடெர்மா விரைடு என்பது உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை. சோ ஒரு வகையான பூஞ்சை தான் இது. இத வந்து ஒரு பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துறாங்க. பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய வாடல், இலைத்துருவு நோய் மற்றும் வேர் நோய் போன்ற பல வகையான நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பூஞ்சை பயன்படுத்தப்படுகிறது. என்ன பேரு? ட்ரைகோடெர்மா விரைடு. ஓகேங்களா? அடுத்தது பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லி அப்படிங்கும் பொழுது, பாக்டீரியாக்கள கூட இந்த மாரி பூச்சிக்கொல்லிகளா பயன்படுத்துவாங்க. பருத்தி, சோள தாவரங்களை பாதிக்கக்கூடிய லெபிடாப்டரா பூச்சிகளை திறன்பட கட்டுப்படுத்த பேசிலஸ் துரியன்சிஸ் பாக்டீரியா வளர்ப்பு பயன்படுகிறது. அதாவது பேசிலஸ் துரியன்சிஸ்ங்கிற பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பருத்தி, சோள பயிர்கள்ல இருக்கக்கூடிய லெபிடாப்டரா பூச்சிகள வந்து அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. சோ இது மட்டும் இல்லாம பஞ்சகாவியா மற்றும் சில தாவரங்களுடைய இலைகளின் வடிகட்டிய திரவம் கூட உயிரி பூச்சிக்கொல்லிகளா வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. ஏன்னா பஞ்சகாவியா அப்படிங்கிறது இந்த சாணம், அந்த நெய், பால் அது இதுன்னு ஊத்துவாங்க. சோ அதுல அந்த நுண்ணுயிரிகள்னால தான் அந்த ஒரு உரம் மாரி கிடைக்கும். அத வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது, அந்த தாவரங்கள் மேல வரக்கூடிய இந்த அசுவினி பூச்சி, அந்த மாரியான பூச்சிகள்லாம் அழிக்கப்படும். சோ அப்ப அந்த பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு மருந்தாக அது பயன்படுது. சோ அது உயிரினங்களை கொண்டு, அதாவது நுண்ணுயிரிகளை கொண்டு தயாரிக்கப்படுறதுனால, அதையுமே வந்து இந்த உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது
உயிரி பூச்சி விரட்டி அப்படின்னா என்னன்னா, பூச்சிக்களை கொல்றது இல்ல. ஆனா விரட்டும் அப்படிங்கிறதா பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. வேம்பு விதைகளிலிருந்து பெறக்கூடிய அசாடிரக்டின் சேர்மமானது ஒரு நல்ல பூச்சி விரட்டி ஆகும். அதாவது வேம்பு விதையிலிருந்து பெறக்கூடிய சேர்மம் என்னது? அசாடி ரக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பூச்சிகளை விரட்டக்கூடியது. இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப கசப்பா இருக்கும். சோ அதனாலேயே ஒரு சில பூச்சிகள் அந்த வேப்ப எண்ணெயெல்லாம் தெளிச்சு பூச்சிக்கொல்லி மருந்தா வந்து பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாரி வந்து ஒரு பூச்சி விரட்டியாக அதுல வந்து உட்காராது. அந்த கசப்பு தன்மை அந்த மாரி இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லு அதுக்காக வந்து உட்காராது. அதனால அது வந்து ஒரு பூச்சி விரட்டியாக பயன்படுது. மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதலாவது பூச்சிக்கொல்லிகளுள் ஒன்று எது அப்படின்னா, மார்கோசா இலைகள் அப்படின்றாங்க. மார்கோசா இலைகள்னா ஒண்ணும் இல்ல வேப்பந்தழை தான். சோ இந்த வேப்பம் இத வந்து முதல்ல மனிதனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லினே சொல்றாங்க. உலர்த்தப்பட்ட இலைகள் சேமிக்கப்பட்ட விதைகளில் இருந்து பூச்சிகளை விரட்டுகின்றன. இப்போ ஒரு தானியங்கள் விதைகள்லாம் சேமித்து வைக்கிறோம்னா, அதுல கூட வண்டு பிடிச்சு போயிடும். சோ அந்த நேரங்கள்ல இந்த மாரி ஒரு சில தாவரங்களுடைய இலைகளையுமே வந்து காய வச்சு போட்டுருவாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி அண்டாது, போயிடும். சோ அதான் பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது உயிரி உரங்கள் அப்படின்னா, மண்ணின் ஊட்டச்சத்தினை அதிகரிக்கும் உயிரினங்கள், உயிரி உரங்கள் அப்படின்றோம். சோ ஒரு மண்ணுடைய வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு கரிம பொருட்கள தான் வந்து உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நைட்ரஜனை நிலைப்படுத்த நுண்ணுயிரிகள் தனித்த நைட்ரஜன் கொண்ட சேர்மங்களாக மாற்றும் திறனை கொண்டுள்ளது. அதாவது நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுதுன்னா, தனித்த நைட்ரஜன் கொண்ட சேர்மங்களா மாத்துது. தனியா இருக்கக்கூடிய வளிமண்டலத்துல நைட்ரஜன் வாயு இருக்கு. சோ அது தனியா இருக்கும். அந்த நைட்ரஜன் வாயுவை இது என்ன பண்ணும் அப்படின்னா, மத்த சத்துக்களோட சேர்த்து ஒரு சேர்மமாக இது பண்ணும். நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாமே சேர்ந்த மாரி ஒரு சேர்மமாக மாற்றக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். அதன் மூலம் அவை மண்ணை வளப்படுத்துகின்றன. சயனோபாக்டீரியா ஞாபகம் இருக்கா? நீல பச்சை பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனஃபினா, அசோலா அப்படின்னு சொன்னோம்ல அதுதான். சோ அந்த சயனோபாக்டீரியாக்கள் மற்றும் சில பூஞ்சைகள் உயிரி உரங்களின் முக்கிய வளங்களாகும். தனித்து வாழும் சயனோபாக்டீரியாக்கள் ஒளிச்சேர்க்கை மற்றும் நைட்ரஜனை நிலைப்படுத்துதலில் ஈடுபடுகின்றது. சோ சயனோபாக்டீரியாக்கள் வந்து தனித்தும் வாழும். சோ அது மட்டும் தனியா வாழும். வேற ஒரு தாவரத்தை டிபெண்ட் பண்ணி வாழாது. உயிரியா வாழாது. இது மட்டும் தனியாக வாழும். சோ அந்த மாதிரி தனியாக வாழக்கூடிய அந்த சயனோபாக்டீரியா வந்து நீல பச்சை பாசிகள்னே சொல்லிட்டு அப்ப பச்சை இருக்கும். பச்சை நிறமியம் இருந்தாலே அது ஒளிச்சேர்க்கை பண்ணும். ஒளிச்சேர்க்கையினால கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை பயன்படுத்தி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைப்படுத்தும். சோ அப்படி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனஃபினா, நாஸ்டாக் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கூட்டுயிர் வாழ் பாக்டீரியங்களும் வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும். கூட்டுயிர் வாழ்னா தாவரங்களோட அதுவும் சேர்ந்துட்டு அதுவும் நைட்ரஜனை எடுத்துக்கும். அது மூலியமா தாவரங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதா இந்த ரைசோபியம். இதுவுமே நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஓகேங்களா? வேதி உரங்கள் உணவு உற்பத்தியை அதிகரித்தாலும் இவை இயற்கை வாழிடங்களை பாதிக்கின்றது அப்படின்றாங்க. வேதி பொருட்கள் அதாவது செயற்கை உரங்களை பயன்படுத்தும் பொழுது விளைச்சல் அதிகமாக தான் இருக்கும். சோ ஆனாலுமே அது அந்த மண்ணிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது இங்க நினைவில் கொள்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இந்த லெசன்ல. அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. பட் இந்த பகுதியில நம்மளுக்கு வந்து இந்த இது மட்டும்தான் இருக்கும். சுற்றுச்சூழலின் நிலையை வெளிப்படுத்தும் ஒரு இனம் அல்லது இனங்களின் தொகுப்பு உயிரிகள் சுட்டி அல்லது உயிரிகள் சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அந்த சுற்றுச்சூழல் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். தேனீக்கள் இனம் அழிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இண்டிகேட்டரா வந்து இருக்கக்கூடியதா வந்து இந்த சுற்றுச்சூழல் உயிரி சுட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல உயிரி கொன்றுண்ணிகள், உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி பூச்சி விரட்டிகள் மற்றும் உயிரி உரங்கள் ஆகியவை பயிர்கள், பயிர் பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளாக அமைகின்றது. சோ இது மட்டும் வந்து உங்களுக்கு இந்த லெசனோட அதாவது இந்த உயிரினங்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பகுதியில வரக்கூடியது. ஓகேங்களா? சோ மீதி எல்லாமே இந்த லெசனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட சேர்ந்தது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 15 வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஒரே ஒரு பக்கம் தான் இந்த மண் மாசுபாட்டு மூலங்கள்னு கொடுத்திருப்பாங்க. சோ மண் எப்படியெல்லாம் மாசுபடும்? செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால. அப்ப மண்ணில் காணப்படக்கூடிய சத்துக்கள் தாவர வளர்ச்சிக்கு உதவும். ஆனா தாவரங்கள் என்ன பண்ணும்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாத்தையுமே வந்து காற்று, நீர்ல இருந்து பெற்றிருக்கும். ஆனா மத்த சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த உரங்களா தான் எடுத்துக்கும். சோ அப்படிங்கும்போது காற்றுல இருந்து கார்பன் கண்டென்ட் எடுத்துக்கும். நீர்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கும். காற்றுல இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். பட் மத்த சத்துக்கள் என்னென்ன இருக்கு? நைட்ரஜன், பாஸ்பேட்டு, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்பர் இதெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் மண்ணுல இருந்து தான் உறிஞ்சுக்கும்.
இப்ப அந்த மண்ணுல அந்த சத்துக்கள் இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், செயற்கையான உரங்களை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? மண்ணில் காணப்படும் சத்து குறைபாட்டை நீக்குவதற்காக விவசாயிகள் இந்த செயற்கை உரங்களை சேர்க்கின்றனர். ஆனால் மண்ணில் அதிகரிக்கப்பட்ட பாஸ்பேட் உரங்களின் பயன்பாடு அல்லது என்பிகே போன்ற செயற்கை உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு விளைச்சலை குறைக்க வழிவகை செய்கிறது. ஒரு கட்டத்துல அதுவே வந்து ஆபத்தா மாறிடும். ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல தான் வந்து அது விளைச்சல் ஊக்குவிக்கிறதா இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல அதுவே ஆபத்தாக மாறிவிடும். ஓகேங்களா? அடுத்தது நுண்ணுயிர் கொல்லிகள். நுண்ணுயிர் கொல்லிகள் என்பவை தேவையற்ற நுண்ணுயிரிகளை கொல்வதற்காகவோ அல்லது அவற்றின் வளர்ச்சியை தடை செய்வதற்காகவோ பயன்படுத்தக்கூடிய சேர்மங்களை தான் நுண்ணுயிர் கொல்லிகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது தேவையில்லாத ஒரு நுண்ணுயிரை கொல்லணும், இல்லைன்னா அதோடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்திடணும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த நுண்ணுயிர் கொல்லி. சோ இந்த நுண்ணுயிர் கொல்லிகளுமே வந்து மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது. செயற்கையான நுண்ணுயிர் கொல்லி பயன்படுத்துறோம் அப்படின்னா அது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது. சோ எக்ஸாம்பிள் இங்க குடுத்திருக்காங்க. பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சை கொல்லிகள், களைக்கொல்லிகள் அப்படின்னுட்டு. பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா டிடிடி, பிஹெச்சி, ஆல்ட்ரின் போன்றவை பூச்சிக்கொல்லிகளாக மண்ணில் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்க முடியும். இவை மண்ணினால் உறிஞ்சப்பட்டு கேரட், முள்ளங்கி போன்ற வேர் தாவரங்களை மாசுபட செய்கின்றன. சோ இந்த பூச்சிக்கொல்லிகள்ங்கிறது ஒரு தாவரத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு பூச்சியை அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. அது அந்த பூச்சியை அழித்த பர்பஸோட மட்டும் இல்லாம அது மண்ணோட கலக்கும் பொழுது அந்த நச்சுத்தன்மையானது அந்த தாவரங்களுடைய வேர்களுக்கு செல்லுது. அதன் மூலியமா அதனால் விளையக்கூடிய அந்த பயிர்கள், அந்த விளை பொருட்கள்லயுமே அது சேர்க்கப்படுது. அந்த நச்சு நம்மளுக்கு உடம்புக்கு ஆபத்தானது அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் பூஞ்சை கொல்லிகளுமே. சோ பொதுவாக கரிம மெர்க்குரி சேர்மங்கள் பூஞ்சை கொல்லிகளா பயன்படுத்துறாங்க. இந்த மெர்க்குரியானது நீரில் கரைந்து அதிக நச்சுத்தன்மையுடைய மெர்க்குரியை உருவாக்குகிறது அப்படின்றாங்க. இதுல இந்த லெசனை நீங்க ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த மாசுபடுதலுக்காக படிக்கணும்னு நான் சொல்லல. இந்த மாதிரிலாம் பூச்சிக்கொல்லிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது டிடிடி, பிஹெச்சி இதெல்லாமே பூச்சிக்கொல்லி. களைக்கொல்லி அப்படிங்கும்பொழுது பல களைக்கொல்லிகளுக்கு எக்ஸாம்பிள் இங்க குடுத்திருப்பாங்க. அதை நீங்க படிச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த லெசன், இந்த பக்கத்தை நீங்க படிக்கணும். களைக்கொல்லிகள் என்பவை தேவையற்ற பயிர்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் குளோரேட்டு, சோடியம் ஆர்சனேட்டு, பெரும்பாலான களைக்கொல்லிகள் பாலூட்டிகளுக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்துகிறது அப்படின்றோம். சோ இந்த களைக்கொல்லிலாம் வந்து எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், சோடியம் ஆர்சனேட் இதெல்லாம் களைக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பின்வருவனவற்றில் களைக்கொல்லி எதுன்னு கேட்கலாம். சோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கரிம மெர்க்குரி சேர்மங்கள், சோடியம் குளோரைடு, அடுத்தது இதுல 2 டிடிடி, பிஹெச்சி அப்படின்னு கேட்டா களைக்கொல்லிங்கும் போது இது வரும். ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல கொடுத்திருக்கிறது. இப்போ நீங்க படிச்ச அதே தான். பட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதுல இருக்கும். சோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான லெசன் கூட சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? சோ தாவரங்களுக்கு தேவையான உணவில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த வேதி கனிமங்களை தான் வந்து தாவர ஊட்டப் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தாவரங்களுக்கு அதோட உணவுல இருக்கக்கூடிய அந்த வேதி கனிமங்களை தாவர ஊட்டப் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 3 வகையா இருக்கு இந்த ஊட்டப் பொருட்கள். ஒண்ணு காற்று, நீர், மண். இந்த 3 தான் வந்து தாவரங்களுக்கு உணவாக இருக்கக்கூடியது. காற்றுல இருந்து தாவரம் என்ன எடுத்துக்கும்? கார்பன், ஆக்சிஜன். நீர்ல இருந்து என்ன எடுத்துக்கணும்? ஹைட்ரஜன். மண்ணுல இருந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், கந்தகம், இரும்பு, மாங்கனீஸ், போரான், துத்தநாகம், தாமிரம், மாலிப்டினம், குளோரின் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். சோ இந்த மாதிரி ஒரு 13 வகையான ஊட்டப்பொருட்கள் இந்த தாவரங்களுக்கு தேவை. அதுல 6 கனிமங்கள் மட்டும் தாவரங்களுக்கு மிகவும் இன்றியமையாதது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அது மட்டும் இல்லாம கால்சியம், மெக்னீசியம், கந்தகம். இந்த 6 கனிமங்களும் வந்து பெரும் ஊட்டப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்றா இருக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நுண்ணூட்டப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மீதி இருந்துச்சுல்ல, இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், மாலிப்டினம், குளோரின் இதெல்லாமே நுண்ணூட்ட பொருட்கள். அடுத்தது அங்கக ஊட்டப்பொருட்கள் அப்படின்னா என்னன்னா, இயற்கை உரங்கள் தாவரங்களுக்கு அதிக அளவில் கரிம ஊட்டப்பொருட்களை அளிக்கின்றன. இயற்கை உரங்கள் என்ன பண்ணுது? கரிம ஊட்டப்பொருட்களை கொடுக்குது. அந்த கரிம ஊட்டப்பொருட்களை தான் வந்து அங்கக ஊட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை உரங்கள் எனப்படுபவை தொழு உரம், மக்கிய உரம், தலை உரம் இதெல்லாம் தான். சோ இவை வந்து மண்ணுல வந்து கரிம வளத்தை அதிகரிக்கும். தொழு உரம் அப்படிங்கிறது என்னது? கால்நடை தீவனம், சாணம், சிறுநீர் இந்த 3ஐயும் மக்க வச்சு அந்த கலவையை உரமா பயன்படுத்தணும் அப்படின்னா அதுதான் வந்து என்னது? தொழு உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவே மாட்டு தொழுவத்துல இருந்து சாணம் போன்றவற்றை சேகரித்து ஒரு குழி தோண்டி அதுல நிரப்பி வைத்தால் அதுல நுண்ணுயிரிகளால வந்து அந்த
கழிவானது என்ன பண்ணும்னா சிதைவடையப்படுகிறது. அந்த மாதிரி சிதைக்கப்படக்கூடிய அந்த பொருளை தான் வந்து நம்ம தொழு உரம்னு சொல்றோம். இதுல எவ்வளவு நைட்ரஜன் இருக்கும் அப்படின்னா 0.5%, பொட்டாசியம் 0.5%, அடுத்தது பாஸ்பரஸ் பென்டா வந்து ஒரு 0.2% இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். அடுத்தது மக்கிய உரம் கம்போஸ்ட் அப்படின்னா என்னன்னா, கரிம ஊட்டச்சத்து அதிக அளவில் உள்ள உரம் தான் வந்து இந்த மக்கிய உரம்னு சொல்லக்கூடியது. அதாவது விலங்குகளுடைய கழிவுகள் மட்டும் இல்லாம எல்லா வகையான கழிவுகளையும் போட்டு செய்யக்கூடியதா இந்த மக்கிய உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது காய்கறிகள், விலங்குகளுடைய கழிவுகள், சாக்கடை கழிவு, களை செடிகள், பயிர்கள், வைக்கோல்கள், இது எல்லாத்தையுமே போட்டு அதை மக்க வச்சு அதுக்கப்புறம் அதை உரமா பயன்படுத்துறது தான் வந்து இந்த மக்கிய உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து காற்றில் அல்லது காற்றற்ற சூழலில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் இதுல இருக்கக்கூடிய அந்த கரிம பொருட்களை சிதைக்கின்றது. அதன் மூலமா உருவாக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ இப்படி தயாரிக்கக்கூடிய இந்த மக்கிய உரத்துல 14% நைட்ரஜனும், 1% பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடும், 1.4% பென்டா பொட்டாசியம் ஆக்சைடும் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது பசுந்தாள் உரம். பசுந்தாள் உரம் அப்படின்னா ஒரு பயிரை சாகுபடி செய்வதற்கு முன்னாடி சாகுபடி செஞ்சு அதையே அந்த நிலத்துல மடக்கி உழுதுருவாங்க. நான் முன்னாடியே சொன்னல, ஒரு பயிரை செஞ்சு அந்த பயிரை அறுவடை எல்லாம் பண்ண மாட்டோம். அப்படியே அந்த நிலத்தோட வச்சு உழுதுருவாங்க. உழுதுட்டு அந்த உழுது நிலத்துல மறுபடியும் இன்னொரு பயிரை விளைவிக்கும் பொழுது அந்த அந்த பயிருடைய விளைச்சல் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடியதான் வந்து பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நைட்ரஜன் குறைந்த செலவில் நிலத்திற்கு சேர்ப்பது இது சேர்ப்பதுதான் இதோடைய முக்கிய நோக்கம். சோ எப்படி நைட்ரஜனை குறைந்த செலவுல மண்ணுல சேர்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பசுந்தாள் உரம் பயன்படுத்துறதுனால. எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவாரை, எருக்கு, புங்கம் இதெல்லாம் தான் வந்து இந்த பசுந்தாள் உரமா பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாம கொளிஞ்சி நஞ்சை தோட்டத்திற்கு சிறந்தது அப்படின்றாங்க. பசுந்தாள் உர பயிர்களுக்கு மற்ற உதாரணங்கள் அப்படின்னா தக்கப்பூண்டு, சீமை அகத்தி, அவுரி, பில்லிப்பயிறு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து விளைவிச்சுட்டு அதை அப்படியே உழுது விட்டுருவாங்க. அதுதான். அடுத்தது ரசாயன உரங்கள். ரசாயன உரங்களை அனங்கக உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயற்கை உரங்களை தான் வந்து அனங்கக உரங்கள்னு சொல்லுவாங்க. இயற்கை உரங்களை அங்கக உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த உரங்கள் அடங்கி இருக்கக்கூடிய சத்துக்களுடைய சாரி இந்த அங்கக உரங்கள், அதாவது இயற்கை உரங்கள் இருக்குல்ல, இதுல சத்துக்கள் கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த தொழு உரத்தெல்லாம் பாருங்க 0.5, 0.2 இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இதுவே இந்த அனங்கக உரங்கள்ல வந்து சத்துக்கள் அதிகமா இருக்கும். சோ அதுதான். சோ அங்கக உரங்களில் அடங்கியுள்ள சத்துக்களின் விகிதம் குறைவாக இருக்கும். அந்த விகிதாச்சாரம் கம்மியா இருக்கும். சோ அதனால பயிர்களுக்கு தேவையான அளவு சத்து கிடைக்காது. அதனால என்ன பண்ற வேண்டியதா இருக்குன்னா, செயற்கை உரத்தை வந்து நம்ம பயன்படுத்த ஒரே கட்டாயத்துல இருக்கும். ஓகேங்களா? சோ தழைச்சத்து உரங்கள். இது கேட்கலாம். இந்த தழைச்சத்து உரங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நைட்ரஜன் உரங்கள்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் சத்து அளிக்கக்கூடிய ரசாயன உரங்கள் போதிய அளவில் நிலத்தில் இடுவதன் மூலமாக பயிர் விளைச்சலை அதிகரிக்க முடியும். சோ அப்ப போதிய அளவு விளைச்சல் வேணும் அப்படின்னா நைட்ரஜன் சத்து அந்த தாவரத்திற்கு கிடைக்கணும். அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து இந்த தழைச்சத்து உரங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ்நாட்டுல அதிக அளவு உபயோகப்படுத்தக்கூடிய நைட்ரஜன் உரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மோனியம் சல்பேட்டு, யூரியா, அம்மோனியம் குளோரைடு, கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட்டு, சல்பேட் நைட்ரேட். தழைச்சத்தில் சிறந்தது எதுன்னு கேட்கலாம், யூரியா. ஓகேங்களா? ஏன்னா இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு நைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். எவ்வளவு பெர்சன்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாமே இந்த நைட்ரஜன் சத்துக்கள் எல்லாமே கரும்பு, கோதுமை, பருத்தி, காய்கறி, பழங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கனிச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாஸ்பேட் உரம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பொருத்துகளை கொடுத்துட்டு கனிச்சத்து, பாஸ்பேட் உரம், சாம்பல் சத்து, பொட்டாசியம் உரம் இந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்பாங்க. அதனால நோட் பண்ணிக்கோங்க. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான மற்றொரு பயிர் உணவு பாஸ்பேட் ஆகும். அதாவது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஒரு பயிருக்கான உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பேட். இது வந்து சூப்பர் பாஸ்பேட் தான் முதன்மையானது. இந்த பாஸ்பேட் உரங்கள்ல முதன்மையானதுன்னா சூப்பர் பாஸ்பேட். ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து சிறந்த உரங்கள். இதுல வந்து டைகால்சியம் பாஸ்பேட் பயிர் மகசூலை பெருக்குவதற்காக எல்லா பயிர்களுக்கும் ஏற்றதாக இருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது சாம்பல் சத்து. சாம்பல் சத்து அப்படின்னா பொட்டாசியம் உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூமியில இருந்து எடுக்கக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் சல்பேட் இந்த ரெண்டும் தான். பூமியில இருந்து தான் அந்த கனிமங்களை நம்ம எடுக்கிறோம். என்னன்னா பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் சல்பேட். இதைத்தான் வந்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடியது. இதை ப்ராசஸ் பண்ணி பொட்டாசியமா வந்து உரமா மாத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான். நுண்ணூட்ட சத்துக்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அவற்றை நீரில் கரைத்து தெளித்து வளப்படுத்தலாம். அடுத்தது வந்து தமிழகத்தில் நெல், கரும்பு, கேழ்வரகு மற்றும் மக்காச்சோள பயிர்களில் துத்தநாக பற்றாக்குறை உண்டு. நமது வேளாண்மை
சீரும் சிறப்புமாக மேம்பாடு அடைவதற்கு முக்கிய காரணம் ரசாயன உரங்களே அப்படின்றாங்க. சோ இயற்கை உரங்கள்ல அதிக அளவு சத்துக்கள் இல்லாதனால இந்த ரசாயன உரங்கள் தான் வந்து சத்துக்களை தருது. சோ அப்ப ரசாயன உரங்களை பயன்படுத்தினாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மகசூல் அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா இப்போ வந்து ட்ரெண்ட் மாறி போச்சு. மகசூல் கம்மியா இருந்தாலும் இயற்கை உரங்களை பயன்படுத்துறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு விலை அதிகமா கிடைக்குது. சோ குறைந்த பொருள் விலை அதிகம். ஆனா அந்த செயற்கை உரங்களை பயன்படுத்துவோம் பொருளும் அதிகம் விலை மலிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது உயிரி உரங்கள் அப்படின்னா உயிரினங்கள் நுண்ணுயிரிகளை உரங்களா பயன்படுத்தக்கூடியதுதான். அதேதான் இங்கேயும் கொடுத்திருக்க போறாங்க. நவீன வேளாண்மை பெரும்பாலான ரசாயன உரங்களை சார்ந்திருக்கு. இவைகளை பயன்படுத்துவதனால் பெருமளவு பயிர் பலனை பெறுகிறோம். ஆனால் ரசாயன பொருட்கள் மழை நீராலும் நீர்ப்பாசனத்தாலும் அடித்து செல்லப்படுது. அடித்து செல்லும் பொழுது அந்த சத்தானது இந்த நீர்நிலைகள்ல தேவையில்லாத உயிரினங்கள் வளர்வதற்கு ஒரு இதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நீர்நிலைகள்ல வளரக்கூடிய உயிரினங்களுக்கு ஆபத்தானதாவுமே மாறுது. அதனால இந்த நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறது அப்படின்றாங்க. சோ அதனால இந்த மாதிரி மாசுபடுதல் ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா உயிரி உரங்களை பயன்படுத்தணும். அதுதான். சோ இந்த உயிரி உரங்கள் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல்ல மாசுபடுத்தாதது மலிவான ஒன்றாகவுமே இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மிகுந்த பயனளிக்க கூடியவையாகவும் இந்த ரசாயன உரங்கள் இருந்தாலும் இவை மண்ணிற்கு வளத்தை பெருக்கின்றன. மண்வாழ் நுண்ணுயிரிகள் நீரில் கரையாத அனங்கக பொருட்களை கரையும் தன்மையுடைய அங்கக பொருட்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவை. அதாவது இந்த உயிரி உரங்களானது செயற்கை உரங்கள் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தன்மை மாறாம இருக்கும்ல, அந்த செயற்கை உரத்துடைய தன்மையை மாத்தி இயற்கை தன்மையை கொண்டு வரக்கூடியதா இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி என்னென்னலாம் உயிரி உரங்களா பயன்படுத்துறோம் அப்படின்னா பாக்டீரியாக்களுடைய செல்களை உயிரி உரங்களா பயன்படுத்துறோம். அடுத்தது பாஸ்போ பாக்டீரியா, பூஞ்சைகள், நீல பசும் பாசிகள் இது எல்லாமே போன்றவற்றின் உயிர் செல்களால் தயாரிக்கப்பட்ட நுண்ணுயிர் கலவையே உயிரி உரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நுண்ணுயிரிகளை உரங்களா பயன்படுத்துறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. சோ இதை விதிகளோடு கலப்பதன் மூலம் பயிர் சாகுபடியின் போது உயிரி உரத்தை பயன்படுத்தலாம். வேளாண்மையில் உயிரி உரமாக பயன்படக்கூடிய சில நுண்ணுயிரிகள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் பார்ட். சோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியம் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசோபிய பாக்டீரியம், அடுத்தது அசட்டோபாக்டர் மற்றும் நீல பசும் பாசிகள், நீல பச்சை பாசிகள்னு சொல்லக்கூடிய அனபீனா அசிலட்டோரியா அப்படிங்கிறது எல்லாமே நீல பச்சை பாசிகள். இது எல்லாமே நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடியது. அடுத்தது பாஸ்பேட்டை கரைக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பேசிலஸ் சர்க்குலண்டஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து பாஸ்பேட்டை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது ஊட்டப்பொருட்களை உறிஞ்ச உதவக்கூடிய பூஞ்சைகள். மண்ணுல ஊட்டப்பொருட்கள் இருக்கு. அதை உறிஞ்சணும்ல அந்த தாவரம். அதற்கு எந்த பூஞ்சை உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோமஸ், அடுத்தது ஜிசைகாஸ்போரா இதெல்லாமே வந்து பயன்படுது. ஓகேங்களா? அடுத்தது நன்மைகள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த உயிரி உரங்களுடைய நன்மைகள் அப்படிங்கும்போது ரசாயன உரங்கள் பயன்பாட்டை குறைக்கலாம். அடுத்தது விதைகளுடைய முளைத்தலையும் நாற்றுகளின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கலாம். தானிய பயிர்களான நெல், கோதுமை, பார்லி போன்றவற்றின் உற்பத்தியை பெருக்கலாம். விவசாய பயிர்கள் அதிக அளவு பாஸ்பேட் உப்புகளை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. தாவரங்கள் புரதச்சத்தை அதிகரிக்கிறது. சோ இது எல்லாமே வந்து இந்த உயிரி உரங்கள்னால இருக்கக்கூடிய பயன்கள். ஓகேங்களா? அடுத்தது இதுவுமே வந்து கொஸ்டின் பார்ட் தான். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சில தீங்குயிரி பூச்சிகள் உங்களுக்கு நியூ புக்ல கூட கொடுக்கல, ஓல்டு புக்ல இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சில தீங்குயிரி பூச்சிகளுடைய பட்டியல் கொடுத்திருக்காங்க. எந்த தாவரத்தை எந்த பூச்சி வந்து தாக்குது, அதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னுட்டு. இப்ப நெல்லுல வந்து நெல்லுடைய அந்த நெற்பயிறுடைய தண்டை துளைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலோபாலிக்ரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரி. சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்டுடைய மைய பகுதியில குழல் போலாத அந்த நடுவுல இருக்கக்கூடியதெல்லாம் தின்னுட்டு அப்படியே ஒரு மாதிரி குழல் மாதிரி எம்டியா விட்டுரும். சோ அதனால அந்த தண்டு வந்து வளர்ச்சி அடைறது தடைப்படுது அப்படின்றாங்க. அடுத்தது அதே நெல்லுல இலை துளைப்பவன்னு சொல்லக்கூடிய மரஸ்மியா பட்னாலிசிஸ் அப்படின்றது இருக்கு. சோ இந்த மரஸ்மியா பட்னாலிசிஸ் என்ன பண்ணுனா பசுமையான இலைகள்ல இருக்கக்கூடிய திசுக்களை வெள்ளை தழும்புகள் தோன்றுதல் அப்படின்றாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தெல்லாம் இது பண்ணிட்டு வெள்ளை கலர்ல அந்த இலையை வந்து அந்த அங்கங்க வந்து வெள்ளை படுற மாதிரி இருக்குமா. சோ அந்த மாதிரி மாத்திருது அப்படின்றாங்க. அடுத்தது கரும்புல வந்து தண்டு துளைப்பான். இதெல்லாமே நம்ம பொங்கல் அப்ப கரும்பு சாப்பிடும் போது பார்த்திருப்போம். ஏன்னா கரும்புல ஒரு மாதிரி ஒரு சிவப்பு கலர்ல ஒண்ணு இருக்கும். சோ அதான் வந்து தண்டு துளைப்பான்னு சொல்லக்கூடியது. இது எதனால உருவாகுது அப்படின்னா
கைலோ இன்பஸ்காலேட்டஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு நுண்ணுயிரினால உருவாக்கக்கூடியது. இது வந்து தன்னுடைய மையப்பகுதிகள்ல புழுக்களை அழித்தல். அண்டின் மையப்பகுதிகளை புழுக்கள் அழித்தல் தான் வந்து இந்த இது. இந்த வகையான புழுக்கள் என்ன பண்ணும்னா, தன்னுடைய மையப்பகுதியில தின்னுட்டு ஒரு மாரி சிவப்பு கலர்ல விட்டு போயிரும். அடுத்தது வேர்க்கடலை. வேர்க்கடலையில வந்து இலை தின்பவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்செக்டா அல்பிஸ்ட்ரைகா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்த புழுக்கள் முழுமையாக இலைகளை உன்றுவிடும். வேர்க்கடலையோட இலைகள உன்றுடும். அப்போ ஒளிச்சேர்க்கை நடக்காது. தாவரத்துக்கு தேவையான உணவு போகாது. அதனால அதோடைய விளைச்சல் பாதிக்கப்படும். இந்த மாரியான தீங்குகள் விளைவிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய். ஓரிக்டஸ் ரைனோசெராஸ் அப்படின்ற தீங்குயிரி தான் வந்து இந்த தேங்காயை பாதிக்கக்கூடியது. இந்த வண்டுக்கள், இந்த ஓரிக்டஸ் ரைனோசெராஸ் அப்படிங்கிற இந்த தீங்குயிரியான இந்த வண்டுக்கள் என்ன பண்ணுதுன்னா, வளரக்கூடிய முளையை வந்து தாக்கி இளம் இலைகளை, பெரும் துளைகளை உண்டாக்கும். இளம் இலைகள்லயே வந்து பெரும் துளைகளை உருவாக்கிரும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி. தக்காளியில இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான லார்வா, இந்த புழு மாரி வரக்கூடியது. ஹிலியோத்திஸ் ஆர்மிஜெரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லார்வா வந்து பூவு, மொட்டுக்கள், பழங்கள் இதெல்லாம் தாக்கி அந்த காய்கள் வந்து அந்த பழம் அந்த பழத்துல வந்து நிறைய புழுக்கள், லார்வாக்கள் இருக்கிற மாரி இதாயிடும். அதனால பயனற்றதா போயிடும். ஓகேங்களா? இந்த மாரி இந்த தீங்குயிரிகள்லாம் தாக்குதுல்ல. அப்ப அத கொல்றதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி வேணும்ல. அதுதான் வந்து அடுத்து குடுத்திருப்பாங்க. உயிரி பூச்சிக்கொல்லிகள், உயிரி தீங்குயிரி கொல்லிகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. தீங்குயிரிகளை கொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வைரஸ் அல்லது பாக்டீரியா அல்லது பூஞ்சை செல்களால் தயாரிக்கப்பட்ட கலவைதான் உயிரி தீங்குயிரி. அதாவது தீங்குயிரி கொல்லிகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த உயிர்களை கொல்லக்கூடிய இன்னொரு உயிரி. அதனாலதான் இத உயிரி தீங்குயிரி கொல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தீங்குயிரிகளிலும் பூச்சிகளாலும் இக்கலவை நோயுண்டாக்கி அவைகளை அழித்துவிடும். அதாவது தீங்குயிரிகள் என்ன பண்ணும்னா, இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது, உயிரி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது அந்த தீங்குயிரிகளுக்கு ஒரு சில நோயை உண்டாக்கி அந்த பூச்சிகளை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைனோசெராஸ் வண்டுகள். அதாவது ரைனோசெராஸ் வண்டுகள் அப்படிங்கிறது என்னது? இந்த தேங்காயில வரக்கூடிய வண்டுகள். அந்த தேங்காய் தென்னை மரத்துல இருக்கக்கூடிய அந்த வண்டுகளை வந்து வைரஸ் நோயூக்கிகளை வச்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்றாங்க. அடுத்தது லெப்டாப்டரன் லார்வாக்களை பேசிலஸ் துரியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்களை வச்சு அழிக்கலாம். அடுத்தது இங்க ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. எந்த வகையான தீங்குயிரிக்கு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தலாம் அப்படின்னுட்டு. இங்க பூச்சிக்கொல்லி, அதாவது பூச்சிக்கொல்லிகள் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சாரி. அப்ப பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா என்டோசல்ஃபான், மாலத்தினம் இதெல்லாமே வந்து பூச்சிக்கொல்லிகளா பயன்படுது. எலிக்கொல்லிகள், எலியை வந்து கொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது துத்தநாக பாஸ்பேட்டு, தேலியம் சல்பேட்டு. அடுத்தது பூஞ்சை கொல்லியா பயன்படுத்துறது தாமிராக்சி குளோரைடு. அடுத்தது வந்து போர்டாக்ஸ் கலவை. இது எல்லாமே கேட்பாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு என்ன கொல்லின்னு கேட்கலாம். பூச்சிக்கொல்லி எது, எலிக்கொல்லி எது, பூஞ்சை கொல்லி எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இந்த உருளை புழுக்கொல்லி வந்து என்ன, பருத்தியில வரக்கூடியது. இந்த உருளை புழுக்கொல்லி வந்து கார்போபியூரான், அடுத்து பாராத்தியான் இதெல்லாமே. இந்த நம்மாழ்வார் இதெல்லாம் சொல்லி நான் ஒரு வீடியோல கேள்விப்பட்டிருக்கேன். மாலத்தியன், போர்டாக்ஸ், பாராத்தியான் கொஞ்சோண்டு எல்லாத்தையும் போட்டு கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. களைக்கொல்லிகள் அப்படின்னா ஃப்ளூக்ளோரலின், அடுத்து வந்து அட்ரசைன் இதெல்லாமே. அடுத்தது பாக்டீரியா கொல்லி அப்படிங்கிறது ஆரியோமைசின், ஸ்ட்ரெப்டோமைசின் இதெல்லாமே வந்து பாக்டீரியா கொல்லிகளா பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வண்டுக்களையும் கம்பளி புழுக்களையும் வந்து எதை பயன்படுத்தி கொள்ளலாம்னு கேட்பாங்க. பூஞ்சைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்மைகள், இந்த உயிரி பூச்சிக்கொல்லிகள்னால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரி தீங்குயிரி கொல்லிகள் பயன்படுத்துவதால் செலவு குறைவு, சூழ்நிலைக்கு நட்புடையவையாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான். இந்த தீங்குயிர் கொல்லிகள் பயன்படுத்தணும்ல, இது எந்தெந்த முறையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இத வந்து 4 முறையில பயன்படுத்துவாங்க. 1 இலைகளின் மீது இடுதல், அடுத்தது மண்ணில் இடுதல், கதிர்களின் மீது இடுதல், புகையூட்டுதல். இதுதான். ஓகேங்களா? இது தளிர் இலை மீது விடுதல் அப்படின்னா இதையே 2ஆ பிரிப்பாங்க. என்னன்னா தெளித்தல் இல்லைன்னா தூவுதல். தெளித்தல்னா ஏதாவது ஒரு நீர் சார்ந்த ஒரு திரவ பொருளோட கலந்து அதை தெளிச்சோம் அப்படின்னா அதை தெளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிக்கொல்லி மருந்த ஒரு திரவ கரைப்பான்ல, நீர் சார்ந்த ஒரு கரைப்பான்ல கரைச்சு அதை திரவ நிலையில தெளிக்கிறோம் அப்படின்னா அததான் வந்து தெளித்தல்னு சொல்லக்கூடியது. தூவுதல் அப்படின்னா
டஸ்ட் பார்ட்டிகல்ஸாவே வந்துட்டு தூவும் கருவிகளை பயன்படுத்தி மருந்தினை தூவுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே சீராக மருந்தை வெளிப்படுத்துவதால் மருந்து பரவலும் சமமாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த முறையில். அடுத்தது மண்ணிடுதல் அப்படின்னா என்னன்னா, நெல் நாற்று படுகைகளில் மண்ணுடன் சம அளவு மருந்தினையும் கலந்து பயன்படுத்தலாம். சோ ரசாயன மருந்தினை நீரில் கரைத்து மண்ணில் அடிக்கலாம். இல்லைன்னா சில பயிர்களுக்கு தாவரத்தை சுற்றி ஆழமாக வெட்டி அந்த குழிகள்ல மருந்து போடுவாங்க. தென்னைக்கெல்லாம் இந்த மாதிரி போடுவாங்க, பார்க்கலாம். அடுத்தது இலையடுக்கின் மீது இடுதல் அப்படின்னா என்னன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து துகள்களை சிறிது மண் துகள்களோட கலந்து இலைகளின் மீது இடுதல் தான் இலையடுக்கின் மீது இடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது புகையூட்டுதல் அப்படின்னா, பூச்சிக்கொல்லிகளை செயலிழக்கவோ அல்லது அழிப்பதற்காகவோ வயல்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பழக்கத்தில் செலுத்தப்படுகிறது. அதாவது அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிர்களை கொல்வதற்காக ஒண்ணு செயலிழக்க வச்சிடணும், இல்லைன்னா அழிச்சிடணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா புகை போடுவாங்க. இந்த பூஞ்சை தொற்று, பாக்டீரியா தொற்று எல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி இதுல இந்த புகையூட்டுவாங்க. அதான் அந்த பூஞ்சைய இல்லைன்னா பாக்டீரியாவை செயலிழக்க வைக்கணும், இல்லைன்னா முழுவதுமாக அழிச்சிடணும். அந்த மாதிரி ப்ராசஸ்க்காக இது பயன்படுத்துவாங்க. அடுத்தது அடிப்படை கருத்துக்கள். இவ்வளவு நேரம் நீங்க படிச்சதுதான் இங்க அடிப்படை கருத்துக்களா கொடுத்திருப்பாங்க. விளைநில பயிர்களையும் தோட்ட தாவரங்களின் உற்பத்தியையும் பாதிக்கக்கூடிய விலங்கு உயிரிகள் தீங்குயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீங்குயிரிகள் என்னது? பயிர்களையும் தோட்ட தாவரங்களையும் உற்பத்தியும் பாதிக்கக்கூடியதான் தீங்குயிரிகள். தீங்குயிரிகள் தொகையில் பெருமளவில் இருப்பவை பூச்சி இனங்கள். தீங்குயிரிகள்ல அதாவது ஒரு தாவரத்தை பாதிக்கக்கூடியதா பெருமளவு எதுதான் பாதிக்குது அப்படின்னா இந்த பூச்சிகள் தான் பாதிக்குது. பாக்டீரியா வைரஸை தாண்டி பூச்சிகள் தான் அதிகம் பாதிக்குது அப்படின்றாங்க. தீங்குயிரிகள் இயற்கை அல்லது செயற்கை வழிகள்ல கட்டுப்படுத்த முடியும். இயற்கை வழி கட்டுப்பாட்டில் தட்பவெப்ப காரணிகள், புவியியல் காரணிகள், இயற்கை எதிரிகள் அடங்கும். செயற்கை வழி கட்டுப்பாட்டுல பயன்பாட்டு முறை, அதை எந்த முறையில பயன்படுத்துறோம், என்ன இயந்திர முறை பயன்படுத்துறோம், இயற்பியல் முறை என்ன, ரசாயன முறை என்ன, உயிரியல் முறைகள், இது எல்லாமே இந்த செயற்கை வழி கட்டுப்பாட்டுல அடங்கும். தீங்குயிரி கொல்லிகள் அவை அளிக்கும் உயிரிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. அடுத்தது பூச்சிக்கொல்லிகளை 4 வகை முறையில தெளிக்கலாம். ஒண்ணு தளிரிலை மீது இடுதல், அடுத்தது மண்ணிடுதல், அடுத்தது இலை தொகுப்பின் மீது இடுதல், புகையூட்டுதல். இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தலைப்புல கொடுத்திருக்கக்கூடியது. நம்மளுடைய ஸ்கூல் புக்ல ஒரு 5 லெசன்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடியது. சோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இதுல நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்னது, அதாவது அந்த பூச்சிக்கொல்லிகளுடைய பெயர்கள் என்ன, என்னென்ன பாக்டீரியாஸ் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, சோ இந்த மாதிரியான அந்த பயன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு இந்த பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லெசன் கம்மின்னு சொல்லலாம். சோ ஆல்மோஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இந்த கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கோம். சோ அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மற்ற டாபிக்ஸ் வேணும்னாலும் கெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்கள். For more videos, stay tuned with Be a Book. Thank you.